தள்ளுங்க தள்ளுங்க போங்க சொல்லல வழி விடுங்க தள்ளி போங்க தள்ளுங்க சொல்றேன் கேளுங்க சொல்றது கேளுங்க தள்ளி போங்க இடிக்காதீங்க சொன்னா உங்களுக்கு புரியாது தள்ளி போங்க வழி விடுப்பா வழி விடுங்கன்னு சொல்றோம்ல தள்ளி போங்க வழி 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 விடுங்க தள்ளி போங்க தள்ளி போங்க வழி எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், காசிம்பாய்ங்கிற பேரை கொண்ட இந்த பெரிய கிரிமினலோட மகா சரித்திரம் அதிகமாக நான் சொல்லாமலே இந்த கோர்ட்டுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சொந்த சகோதரியோட கல்யாணத்தை நடத்துகிறேங்கிற சாக்கில் கோர்ட்டோட தயவு கிடைக்குங்கிறதுக்காக பரோல் கேட்குற இந்த கொடுமைக்காரனான இந்த குற்றவாளியை சமூகத்தில் நீங்கள் நடமாட அனுமதிச்சிங்கன்னா மறுபடியும் குற்றச் செயலும் கொலையும் நடக்குங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் பல போலீஸ் ஆஃபீஸருங்க கிட்டையும் இங்கே இருக்கிற காசிம்பாய் கொலை மிரட்டல் விட்டுருக்காருங்கிறதையும் இந்த கோர்ட்டுக்கு நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் மதிப்புக்குரிய இந்த கோர்ட்டோட எந்த தயவு தாட்சணியத்தையும் கொடுக்க இந்த அக்யூஸ்டுக்கு தகுதி இல்லை. இதெல்லாம் என்ன வெளியே விடாம இருக்க என் மேல செலுத்துற குற்றங்கள் தான். வருஷ கணக்கா ஜெயிலில் இருக்க எனக்கு ஜாமீனோ பரோலோ ஒரு தடவை கூட கிடைச்சதில்ல. ஆனா இப்போ வேற எந்த உதவியும் இல்லாத என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த ஒரு வாரத்துக்கான பரோலாவது மதிப்பிற்குரிய கோர்ட் எனக்கு கொடுக்கணும். நோ யுவர் ஆனர், இந்த ஆளு சொல்றது மிகப்பெரிய பொய். ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் கூட இவருக்கு பரோல் அலோவ் பண்ண கூடாது. அப்படி அனுமதிச்சா கமீனே ஆர்டர் ஆர்டர் விடமாட்டேன். எவனையும் சும்மா விட மாட்டேனா. எங்க அப்பா காதர்பாய் மாதிரி என்னையும் ஜெயில போட்டு கொல்லான்னு நினைச்சீங்கன்னா யாரையும் சும்மா விட மாட்டேன். எல்லாரையுமே கொல்லுவேன். ஐ வில் கம் அகைன். மேரி மாதா, இத்தனை நாளா என்னையும் இந்த கலா தர்ஷனையும் கண்ணை இம காக்கிற மாதிரி பாதுகாத்ததுக்காக ஒரு சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க படிக்க வர்ற பொண்ணுங்களையும் ஆசிரியர்களையும் ஜொல்லு விடுறவங்க கிட்ட இருந்தும் குறிப்பா திருட்டு கேமரால இருந்து பாதுகாத்து அவங்கள நல்ல குணம் உள்ளவங்களாவும் புத்திசாலிகளாவும் நீதான் மாத்தணும் அன்னையே. ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பசங்களுக்கும் நடுவுல பரஸ்பரம் பாசத்தை தவிர காதல்கிற உணர்வு அவங்க மனசுல உருவாகவே கூடாது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேரால் ஆமென் ஆமென். ஃபாதர் பிரான்சிஸ், நீங்க உங்க பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அவங்களும் கடவுளோட குழந்தைங்க தான். கடவுளை கண்மூடித்தனமா நம்புறவங்க புண்ணிய செஞ்சவங்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அப்படின்னு கர்த்தரோட அசரி என்ன செய்யறேன்னு பாரு. ஆரம்பிச்ச ஸ்டெப் முடிக்காம நான் விட மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி? இந்த ஸ்டெப் தெரிஞ்சாதானே அந்த ஸ்டெப் எல்லாம் தெரியும். அப்படிதான் படிப்படியா ஸ்டெப்பா போகணும். நான் உனக்கு கத்து தரேன். நான் உனக்கு வேற ஒரு ஸ்டெப் சொல்லி தரேன். டைட்டானிக் ஸ்டெப். நீ என்னோட இந்த ரெக்கைய பிடிச்சுக்கோ. ரெக்கையா? இதுதான் ரெக்க. பிடிச்சுக்கோ. யோசிக்காம புடி. வா, நேரத்தை வீணடிக்காத. புடி. அந்த சாத்தான் ஃபாதர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கோ. அப்படிதான். வலிக்குது. உன்னை பார்க்கும்போது இவ்வளவு வெயிட் தெரியலையே. எங்க இருந்து இவ்வளவு வெயிட் வந்துச்சு திடீர்னு? இருந்தாலும் ரொம்ப சுகமா இருக்கு. நீங்களா? அதான் தூக்க முடியல. இல்ல, நான் நம்மளோட ப்ரோக்ராமோட பிரேக் டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருந்தேன். இங்க பாரு, உன்னோட வியாதி என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எதுவும் பேச. என்ன ஃபாதர்? உன்னை நான் இங்க இருந்து அனுப்ப வேண்டி இருக்குமோ? அப்படி செய்ய வேண்டியது இருக்காது. நான் திருந்திட்டேன் ஃபாதர். எப்படி? நீங்க எனக்கு உபதேசம் பண்ணீங்கல்ல, தண்ணி அடிக்க கூடாது, மத்த பொண்ணுங்களை பார்க்க கூடாது. நான் இதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். நான் இப்ப இங்க பார்த்தது அது நான் ஸ்டெப் கத்து கொடுத்தேன் ஃபாதர். எனக்கும் அம்மாவும் தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. என்ன தேவையில்லாம சந்தேகம் பண்ணிட்டீங்க ஃபாதர். என்னால ஏத்துக்க முடியல.
நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். என்னது இது என்ன போய் எங்க அப்பா சார் பிச்சை போடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். பசிக்குது சார். ப்ரோக்ராம் பண்ண போகும்போது பிச்சைக்கார முகத்துல முடிச்சிட்டேனே. இன்னைக்கு அந்த ஃபாதர் முன்னாடி இந்த பிச்சைக்கார மாதிரி கையேந்தி நிக்க வேண்டி இருக்குமா? என்ன பண்றது? ச்சே. பிச்சை தானே கேட்டேன். மேடம் மேடம் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ஏதாவது உதவி பண்ணுங்கக்கா. டேய் டேய் டேய், டேய் போயிட்டு அப்புறம் வா. வரேன் சார். நான் எப்ப வரணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். மை நம்பர் இஸ் 984666. போதும் 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 போதும். பெருசா மொபைல தூக்கிட்டு வந்திருக்கா. போடா ஒரு 10 ரூபாய் போட்டு போவியா? அதை விட்டு போடா. நேத்து இப்படிதான் ஒரு பிச்சைக்காரன் பசிக்குதுன்னு சொல்லி என்கிட்ட 1 ரூபா வாங்கினான். நான் கேட்டேன் அவன்கிட்ட 1 ரூபாய்க்கு என்ன சாப்பாடு கிடைக்குன்னு. அப்ப அவன் சொல்றான் 2 நாளா சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டானா, அதனால எவ்வளவு வெயிட் ஏறி இருக்குன்னு காயின் போட்டு பாக்குறதுக்கான். ஐயோ சிரிச்சே மயக்கிறியே எச்செல்லாம். என்னடா இது? பட்ட பகலுக்கு சனிக்கிற அமெரிக்காவா இது? ஹாய் அக்கா. ஹாய். Oh yeah 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 yeah. Oh yeah yeah yeah. பிச்சாண்டி, ஐயோ, இவனா? நீ இங்கதான் இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ப்ரோக்ராமுக்கு வரலனா என்ன, அதான் இங்க வந்துட்டியே. காலையில வரலன்னா இந்த கவர்ச்சியான சீன்லாம் மிஸ் ஆயிருக்கும்லடா. இங்க பாரு, உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிக்கிறேன் ட்ரெஸ் மாத்தும் போது கதவு சாத்தணும்னு. சாத்திக்கிட்ட ட்ரெஸ் மாத்தினா உன்ன பொம்பளை இல்லடா. மூடே ஸ்பாயில் ஆயிருச்சு. நிஜமா நீ பொம்பளை வேஷம் தான் போட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸை நீ அவுக்கும் போது அப்படியே டெம்டேஷன் ஆகுதுடா உள்ள. அப்படி நான் இதை பிடிச்ச டெம்டேஷனை மாத்து. வந்துட்டேன் எனக்கு டெம்டேஷன் அது இது. ஐயே, கொட்டாம்பூச்சி. இத வச்சு ஒண்ணும் பண்ணக்கூடாது. அது வெறும் செரட்டதான். அந்த மாதிரி ஆள் இல்லையே. நோ 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 நோ. இந்த மாசம் எல்லா டேட்ஸும் புக்கிங் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். தினமும் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால ஐட்டம்ஸ் எதுவும் கம்மி பண்ண மாட்டேன். ஓகே 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 ஓகே, எல்லாம் சரி பண்றேன். நோ என்ன ப்ராப்ளம். காலையிலேயே யார் கழுதியோ Okay, அறுக்கிற okay. மாதிரி தெரியுதே. இந்த பொம்பளைங்களோட வாய்ஸ் கேட்டதும் சில பேர் போனே வைக்க மாட்டேங்கிறானுங்க. ஒவ்வொன்னும் கேட்டுட்டு இப்படி ஜொல்லு விட்டுட்டே இருப்பானுங்க. எப்படி சொல்ல விடாம இருப்பா? உன்னோட குரல் அப்படி இருக்கு. உண்மையான ஆம்பளைங்க யாராவது போன கீழே வச்சிருவாங்களா? ஆமா ஆமா, உங்களை மாதிரி தானே எல்லாரும். என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி திரியுறீங்க. இந்தா நேத்து ப்ரோக்ராமோட கணக்கு பேலன்ஸ். என்னது இது? உங்க சொந்த கார்ல பெட்ரோல் போட்டது கூட இதுல எழுதி வச்சிருக்கீங்க. ஃபாதர் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ, நீ அந்த லிஸ்ட ஃபாதர் கிட்ட காட்டிடாத. நோ நோ நோ, பொய் சொல்ல என்னால முடியாது. ஐ அம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஐயோ, நீங்க டார்லிங் அச்ச ஜாஸ்மின் செல்லம். டார்லிங் கிடையாது, நைனி டாக். ஃபாதர் இதெல்லாம் கேட்டாருன்னா அவ்வளவுதான், 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. முஸ்லிமான எனக்கும் கிறிஸ்டியனான உனக்கும் நடுவுல இருக்கிற இந்த காதல் ஃபாதருக்கு தெரிஞ்சு நம்மள இங்க இருந்து வெளியே அனுப்புனா அதுக்கப்புறம் ஃபாதர் ஏதாவது உறுப்பில்லாம தான் பிரேயர் பண்ண வேண்டி இருக்கும். ஐயோ, அப்ப இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடவா இருக்கீங்க? பாரு, இந்த சாப்டர் நம்ம இங்கேயே க்ளோஸ் பண்றோம். அந்த ஃபாதர் என்னோட கடவுள் மாதிரி தான். அப்ப நான் யாரு? மனசுக்கு பிடிச்ச காடா? ஏடா, காட் இல்ல, கோஸ்ட். ஃபாதரோட 60வது பிறந்தநாளை பத்தி முடிவெடுக்க இன்னைக்கு பிரசிடென்ட், செக்ரட்டரி எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, 10 காசுன்னு அதிகமா தரமாட்டேன். ஏற்கனவே இதை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கேன்னு கர்த்தருக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். காலையில நான் பிரார்த்தனை பண்ணப்போ கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, காசு குடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா ஃபாதருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்லுங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? சுட்டு பொசுக்கிற இந்த வெயில்ல தினமும் கொடைய புடிச்சுக்கிட்டு 3 கிலோமீட்டர் நடந்துதான் நான் இங்க வரேன். என்னோட மேனேஜர் இதோ இவன் வர்றது விலை உயர்ந்த கார்ல. எனக்கு தெரியாம வெளியில ப்ரோக்ராம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுனால கார்ல என்ன லாரியிலேயே வரலாமே. இத பாருங்க ஃபாதர், நான் எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேன். என்ன நம்ப மாட்டீங்களா? உன் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும். நான் சொன்னது உண்மைதான். ஹலோ ஹலோ காதரா,
ஆமா கொன்னுடுவேன். நான் அடுத்த வாரம் கச்சேரி புக் பண்ணது ஃபாதருக்கு தெரியாதுல்ல? இல்ல. அப்ப சரி, அடுத்த வாரம் 16ஆம் தேதி கச்சேரி வரும்போது மத்த செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துறேன். என்ன ஐயோ அண்ணா போச்சு, அதுக்கு என்ன? ஃபாதருக்கு தெரியக்கூடாது என்ன? டேய் பாரு ராஜா, ஒருத்தருக்கு ட்ரெஸ் போட்டு அவரை இங்க ஃபாதர்னு உட்கார வச்சிருக்கேன். இந்த விஷயங்களை முடிவு பண்றது நான் தான். ஏதோ பேமெண்ட் கம்மியா வாங்குறதுனால தான் உனக்கு ப்ரோகிராம் தரேன். ஏய் காமெடி பண்ணாத. ஏய் ஃபாதர் வந்துகிட்டு இருக்காரு, நீ முதல்ல போனை வைடா. சரி. நல்லா கேட்டுக்கங்க, நீங்க என்ன பண்ணாலும் என் காதுக்கு வந்துரும். நான் யாரை இமிடேட் பண்ணணும்? சூப்பர் ஸ்டாரையா, இல்ல உலக நாயகனையா, இல்ல மிமிக்ரி கிங்கிடு பேர் வாங்கின சிவகார்த்திகேயனையா, வேண்டாம் இல்ல உன்ன மாதிரி பண்ணணுமா? வேண்டாம் ஃபாதர், நீங்க எல்லாரையும் காட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்து பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் இங்க இருந்து போனாலும் இந்த ஃபாதர் இந்த ட்ரெஸ்ஸ மடிச்சு கட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போவேன். ஆ, இனி சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஃபாதர், என்ன? இந்த வரப்போற ஆகஸ்ட் 12 உங்களுக்கு 60 வயசு ஆக போற விஷயம் இந்த ஊருக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? ஆமா ஃபாதர், உங்களோட 60th அனிவர்சரிய அடிச்சு அம்மக்களம் பண்ணி செஞ்சுரி செலிப்ரேட் பண்ணணும் இல்ல? ஊருக்கு முன்னாடி என்ன கழவ மாதிரி நிக்க வச்சுட்டு விழா கமிட்டிங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இத இப்படி நடக்கணும்ல, அதெல்லாம் வேண்டாம். ஆமா அது வேண்டாம். இவருக்கு 60 வயசு ஆயிருக்குன்னு தெரிஞ்சா ஃபாதருக்கு தான் அசிங்கம். அதனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். அதான் ஃபாதர், நம்ம இன்னும் கீழே கீழே இறங்கி வந்து கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடுறோம். ராஜா இங்க வா. என்ன ஃபாதர்? ஆமா நீ அந்த பண்டூட்டி பெர்னாண்டஸ் பையன் தானே? உன் தலையில இவ்வளவு மூளை இருக்கிறதுனாலதான் நீ உன் அப்பன மாதிரியே கீழிருந்து மேல வராம இப்படியே இருக்க. இருக்கிறது 3 அடி 2 இன்ச் பெரிய ரகுவரன் நினைப்பு. நீங்க டென்ஷன் ஆக வேணாம். விழாக்கான ஸ்பான்சர்ஸ நாங்களே கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு செலவே கிடையாது. உங்களுக்கெல்லாம் அப்படி செய்யணும்னு விருப்பம் இருந்தா செஞ்சுக்கங்க. ஆனா அதுக்காக அனாவசிய செலவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அனாவசியமாலாம் செலவு பண்ண மாட்டோம். ஆனா ரம்மு மட்டும் அடிப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படி ஒரு விழா நடக்கும் போது நாம பழைய கலைஞர்களான உன்னியையும் சாபுவையும் மனோஜையும் கூப்பிட்டே ஆகணும். இத பாருங்க, அவங்க இல்லாம என்ன கொண்டாட்டம்? ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? சரி நீ ரஜினி மாதிரி பேசுறியா? வேண்டாம் வேண்டாம். எல்லாரையும் நான் கூப்பிட்டிருக்கேன் ஃபாதர். துபாயில இருந்து உன்னியும் ஜிம்மியும் வரேன்னு சொல்லிருக்காங்க. பெங்களூர்ல இருந்து மனோஜ் வரா. அந்த சாபு அண்ணாக்கு மட்டும் அமெரிக்கால இருந்து வர லீவ் கிடைக்கலையா? அது ஏன்? அவனை ஒபாமா பிடிச்சு வச்சிருக்காரா? இத பாருங்க பிரசிடென்ட், ஃபாதர் ஒத்துக்கிட்டாரு. விழாவை அடிச்சு தூள் கிளப்பிடுவோம். வாங்க பேசுவோம். வாங்க போலாம். தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்றோம். இன்னையில இருந்தே ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. பாருங்க ஃபாதர், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருங்க. ஸ்டேஜ்ல ஏறு. 4 பேர் பாக்குற விஷயம் தான். அப்புறம் இந்த தலைக்கு டை எல்லாம் அடிச்சு அப்புறம் முகத்துக்கு கொஞ்சம் ஃபேஷியல்லாம் பண்ணி மொத்தமா கொஞ்சம் மாறணும். ஓகே? ஐயே. I am telling truth, sir. Father Francis has died. ஹரிதா, Now he is in hospital. Yeah, இதெல்லாம் கர்த்தரோட ஒரு ப்ளே. கதவை திறக்கடா. நிறுத்துங்க எல்லாத்தையுமே நிறுத்துங்க. டீச்சர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஃபாதர் செத்து போயிட்டாரா? என்னது? ஃபாதர் செத்துட்டாரா? உங்ககிட்ட இதை யார் சொன்னாங்க? அந்த ஜெனிஃபர் பொண்ணு போன்ல சொன்னதை நான் கேட்டேன் டீச்சர். பாடி ஹாஸ்பிடல்ல தான் இருக்கு. எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க டீச்சர். கைய விடுடா. விடுங்கய்யா. நீ வா. ஃபாதர், ஐயோ ஃபாதர், எங்கெல்லாம் விட்டு போயிட்டீங்களே. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஃபாதர் போயிட்டீங்களே. நம்ம ஃபாதர் நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாரு. பாடியா இங்க போனா எங்க இருக்குன்னு தெரியலையே டீச்சர். டீச்சர், ஃபாதரோட பாடி என்னடா எங்க சொல்ற? இருக்குன்னு ஹாஸ்பிடல்ல தெரியல. தான் மாறிடுச்சா? நல்லா போய் தேடுறா ஏமா. கொஞ்சம் பொறுமையா எழுதுங்கண்ணா, நான் மூக்குள்ளார போயிட போறேன். இந்த ஃபாதர் எங்க செத்து கிடக்குறாருன்னு அவரே நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, ஏமா வரான். ஃபாதர் என் ஃபாதர் போயிட்டாரு.
அழாதீங்க டீச்சர். இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? நீங்க அழுதா நானும் அழுவேன். ஆண்டவன் இப்படி நம்மளை ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டீச்சர். இல்லைன்னா அந்த கடனா வாங்கின 1000 ரூபாய் நேத்து நான் திருப்பி கொடுத்துருக்க மாட்டேனே. ஆமா, மேல இருந்து கூப்பிட்டா எல்லாம் போய் தானே ஆகணும். மேல இருந்து கூப்பிட்டா எல்லாரும் போணுமா? ஏம்மா வரோம்? ஏம்மா வரோம்? சேர் உருட்டு போகுது. யாராவது நிறுத்துக்க. ஐயோ எங்க போற? எங்க வரேன்? ஐயோ போயிட்டீங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. நில்லுங்க. எங்க போறீங்க? உங்க பேர் என்ன? கோமதி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கும். ஐயோ பாய் நில்லுங்க நில்லுங்க. நல்ல சவாரி இல்ல? ஸ்டேஷன் வந்துருச்சு. பயணம் நல்லா இருந்துச்சா? இந்தாங்க போன் நம்பர் தரணும். என்ன? கண்டிப்பா தரேன். கிளம்பு. என்ன நடந்தது? ஒரு ஸ்ட்ரெச்சர் பயணம். நீங்க இங்க இருக்கீங்களா? ஃபாதரோட பாடி கேஷுவாலிட்டில அங்க கிடக்குது. போய் பார்க்கலாம். தள்ளுங்க தள்ளுங்க. அடே ஃபாதர் இப்படி எதுவுமே பேசாம படுத்துறீங்க. ஐயோ ஃபாதர், காலேஜ்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அதிர்ச்சியான செய்தி எங்க காதுக்கு வந்தது. ஐயோ அதை கேட்ட அடுத்த நிமிஷம் ப்ரோக்ராம் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போட்ட ட்ரெஸ்ஸோட நாங்க ஓடி வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் இந்த நாடக குழுவை என்ன நடந்து சொன்ன மாதிரி நான் நேத்து கூட கனவு கட்டினேன் ஃபாதர். இப்படி இறந்து நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாமே ஃபாதர். இல்ல ஃபாதர் என்னதான் சொன்னாரு? அடுத்த வாரிசு நான் தான். சொல்லுங்கப்பா, ஃபாதரோட செல்ல புள்ளையும் நான் தான், கலாதர்ஷனோட வாரிசும் நான் தான். என்ன சுடுகாடுக்கே போல, அதுக்குள்ள எப்படியோ ஃபாதர் எனக்கு ஷேர் எழுதி வச்சிருப்பாரு. என்னடி உனக்கு பெரிய ஷேர்? பொம்பளையாச்சே பாக்குறேன். யாரு ஷேர் பண்ணி What are you doing this? ஐயோ செல்லம், நம்ம ஃபாதர் நம்மள விட்டு போயிட்டாரு. எப்படி ஷேர் வருதுன்னு நானும் பாக்குறேன். என்ன இது? What happened? நீங்க யாரும் தேவையில்லாம கத்தவே. ஏன் நாங்க கத்தக்கூடாது? எல்லாருக்கும் தேவையானது தரேன். ஐயோ ஃபாதர் இன்னும் சாகல. நான் செத்துட்டேன்னு நினைச்சு மாலையை வாங்கிக்கிட்டு திருவிழா கூட்டம் மாதிரி வந்திருக்கீங்கல்ல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எவன்டா சொன்னா நான் செத்துட்டேன்னு? இவங்க தான் சொன்னாங்க ஃபாதர். My God, நானா? பாரு, போய் சொல்ல கூடாதுடா. இவங்க போன்ல பேசுனத நான் கேட்டேன் ஃபாதர். ஃபாதர் பிரான்சிஸ் வாஸ் டைட் இன் ஹாஸ்பிடல். அப்படி சொன்னதை என் காதால கேட்டேன் ஃபாதர். அப்படின்னா நீதான் என் சாவுக்கான பத்திரிகை அடிச்சல்ல? ஐயோ ஃபாதர், நான் அப்படி நினைச்சு சொல்லல. நீங்க முடிக்கு டை அடிச்சு அலர்ஜி ஆகி ஹாஸ்பிடல்ல படுத்துறீங்கன்னு தான் நான் சொன்னேன். டைன்னு சொன்னதை நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சு இந்த முட்டாள் வந்து நிக்கிறான். இங்கிலீஷ் தெரியாதனால வந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் ஃபாதர். சரியா சொன்னேன். உன்ன மாதிரி ஆளுங்களை கூடவே நிக்க வச்சா எனக்கு தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீ தமிழ நல்லபடியா கத்துக்க முயற்சி பண்ணு. அப்புறமா நீ இங்கிலீஷ்ல பெரிய ஆள் ஆகலாம். இப்படி கை கெட்டினத வாய் கெட்டாத மாதிரி பண்ணிட்டீங்களே ஃபாதர். என்ன செல்ல நீ சொன்னது எனக்கு புரியல. இல்ல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இது வாங்கின கணக்கெல்லாம் யார் பேர்ல எழுதுறது? அதுவும் அம்மாவோட 16ஆம் நாள் காரிய கணக்குல எழுதினா போதும். போதும், அப்படி பண்ணா போதும். வாங்க எல்லாரும் புறப்படுங்க. இதை இவர் மேல வைக்கிற அளவுக்கு ஒண்ணு இவர் புண்ணியம் பண்ணல. உனக்கு நான் வைக்கிட்டேன். Shut up. ப்ரோக்ராம் பிரமாதம். உங்க 3 பேருக்கும் கொஞ்ச நாள் கேப் வந்தா கூட அது உங்க பர்ஃபார்மன்ஸ பாதிக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க அவசரமா திரும்பி போறேன்னு சொல்லும் போது எனக்கு என்னவோ. ஃபாதர், இதுக்கு நடுவுல உங்களோட சென்டிமெண்ட் போதும் ஃபாதர். எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர். ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹார்ட்லி கங்க்ராட்ஸ். நான் ஏத்துக்கிறேன். யாரு தெரியலையே. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் பழைய பாலத்திங்கள். பழைய பாலமா? அது எந்த பாலம்? பக்கிங்காம் பாலமா? பாலம் இல்லை ஃபாதர், ஜோசப் பாலத்திங்கள். ஞாபகம் இல்லையா? மியூசிக் காலேஜில் எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க. இன்னும் தெரியலையா? அது பட்டுக்குட்டி என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. நீங்க தான் அந்த பேர் எனக்கு வச்சீங்க. பட்டுக்கோட்டை பழைய நம்மோட பாலத்தூர் ஜோசப். இப்ப புரிஞ்சது. ஆச்சரியமா இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு அடையாளமே தெரியல. நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்போ சென்ட்ரல் ஜெயில தான் இருக்கேன். என்னோட கர்த்தாவே, ஏன்பா நீ என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன? இல்ல ஃபாதர், நான் வேண்டாம் ஒன்னும் சொல்லாத. உண்மையை சொல்லு.
10 கட்டளையில நீ எதனை மீறின? அன்னைக்கு நான் உனக்கு நிறைய அறிவுரை சொன்னேன், ஆனா நீ கேட்கல. பரோல்ல வந்து பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கல்ல, சரி வா. ஃபாதர், அந்த ஜெயிலுக்கு நான் சூப்பரண்டன், ஜெயில் சூப்பரண்டன். கர்த்தாவே, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், சாரி. பரவாயில்ல ஃபாதர், ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. குறிப்பா இவங்க மிமிக்ரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். உங்களோட இந்த ப்ரோக்ராமை பார்த்ததும் ஜெயில இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மிமிக்ரியும் குறிப்பா உன்னி ஜிம்மி மனோஜோட ஒரு ஸ்கிட்டும் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அன்னைக்கு வேற புக்கிங் எதுவும் இல்லையா? புக்கிங் எதுவும் கிடையாது. பிரச்சனை அது இல்ல. இவங்க துபாயில இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் என்னோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தவங்க தான். இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். ஃபாதர், இவங்க இருக்கிறதுனால தான் நான் அந்த ப்ரோக்ராமே முடிவு பண்ணேன். இவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னா எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். என்ன சொல்ற? இவரோட இந்த ஆசைய நீங்க நிறைவேற்றலாம்ல? நீங்க என்ன சொல்றீங்க? ஃபாதரோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்மளால செய்யாம இருக்க முடியுமா? என்னடா ஜிம்மி? கண்டிப்பா நம்ம செய்வோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரால் ஆமென். நீங்க நல்லா இருக்கணும். இந்த சிட்டி பூரா ரொம்பவே மாறி இருக்குல்ல? ஆமாமா. இது என்ன மாற்றம்? என் மாற்றம் தான் பெரிய மாற்றம். என்னது? முதல்ல நான் எடுப்பா தானே இருந்தேன், இப்போ நான் துடிப்பா மாறிட்டேன். டேய், ஐயையே. இல்ல, வழி நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன். அந்த முன்னேற்றம் பெரிய முன்னேற்றம் தானே. உன்னோட இந்த ஜோக்குக்கு எந்த குறைச்சலும் இல்ல. வண்டி ஓட்டும் போது பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஃபாதர் சொல்லியிருக்காரு. இந்த ஓட்டமன் தூக்கிட்டு வானா. டேய், அங்க நிறுத்துடா. இல்லாம அந்த காதர் பாய் ஆளுங்க இங்க தானே ஓட விட்டு அடிச்சானுங்க. ஆமாமா, அன்னைக்கு முழுக்க சாபுக்கு தான் உத கிடைச்சது. அப்போ உனக்கு கிடைச்சது? நான் பாடி வச்சு பிளாக் பண்ணிட்டேன். போதும் எல்லாரும் உதவாங்கணும், போதுமா? உண்மையை சொல்ல போனா சாபு நம்ம கூட எதுக்கு மறுபடியும் உத கிடைக்கும்? ஏய், அவன் இப்ப பழைய மாதிரி இல்ல, ரொம்ப டீசென்ட். ஒன்ன மாதிரி இல்ல. வைஃப். ஓஹோ, வைஃபா? ஹாய் நான்சி, என்ன விஷயம்? ஆமா, நீங்க வரலையா? இல்ல ஊர்லயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஹே, டே ஆஃப்டர் லீவ் முடிஞ்சிரும். இன்னும் 2 நாள் கூட லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீ அந்த ராஜேஷ் கிட்ட சொல்லிடு. அப்புறம் நம்ம பொண்ணு எங்க? அவ இங்க தான் இருக்கறா. டாடிய பார்க்காம ஒரே கோவமா இருக்கா. அப்ப நைட் கால் பண்றேன். ஓகே. இது என்ன போன்? நல்லா இருக்கு. இது வோடஃபோன். என்னது கொரியன் போன்? தமிழ்நாடு போன் அழுதுட்டு இருக்கு. தவளை கத்துற மாதிரி இருக்கு. ஹலோ, என்னது? நான் சொல்லிட்டேன், என்ன பண்றியோ பண்ணிக்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. என்கிட்ட இந்த ஆட்டம் கட்டுற வேலை வச்சுக்கிட்ட உன் முட்டி பேந்துடும். பண்ணி பைய. யாருடா? என் அப்பன். அப்பாவா? என்ன பிரச்சனை? வீட்டுக்கு வந்து வேலைக்காரிய வேணான்னு சொன்னது அவருக்கு பிடிக்கலையா. முடியாம இருக்கிற அம்மாவை பார்க்க வந்த வேலைக்காரியா அனுப்பிச்சு. எதுக்கு? வேலைக்காரிய வரட்டி விடாம என் அப்பனைய வரட்டி விட முடியும்? இல்ல, புரியல. அவ வீட்டுல இருந்திருந்தா அவளுக்கு பிறக்க போற புள்ளைய நான் தம்பின்னு கூப்பிட்டு இருக்கணும். இப்ப புரிஞ்சுதா? இத்துடன் இந்த மீட்டிங் முடிவடைகிறது. அன்பு கைதிகளே, நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னை கலா தர்ஷினியோட சீனியர் ஜூனியர் கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து நடத்த இருக்கும் மேஜிக்கல் மிமிக்ஸ் காமெடி நைட்ஸ் ஆரம்பிக்க போகுது. அதுலடி. ஒன் செகண்ட், ஸ்டாப். யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். நான் உனக்கு கதை சொல்றதுக்காக வரல. கதை சொல்றதுக்கு ஒரு ஆள் எங்க கிட்ட இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அன்பார்ந்த மக்களே, தொடர்ந்து 7வது முறையா இந்த கோவில் கமிட்டி பிரசிடென்டா என்ன தேர்ந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வாங்க, டெஸ்ட் பண்றீங்களா? ஏய், பிரசிடென்ட டெஸ்ட் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியாடா? ஆமாடா, நான் தண்ணி அடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் அடிப்ப. அத கேட்டேன். அது சரி, மேலக்காரங்க மட்டும் தானே வந்திருக்காங்க. எங்க கதை சொல்றாரு? இப்ப வந்துருவாரு. இப்ப வரேன்னு நீ எப்பல இருந்து இதே சொல்லிட்டு இருக்க? என்னடா அது இல்லண்ணே, கொஞ்சம் பவுடர் வேணும். டேய், மோளத்துக்கு ஏன்டா பவுடர்? ஃபேர் அண்ட் லவ்லில வேணா கொஞ்சம் லிப்ஸ்டிக்கே தேய்ச்சி விடு. டேய், கதை சொல்ற ஆள கூப்பிடுறா. வணக்கம், நான் தான் சேலத்து செல்வி. கதை சொல்ற பொன்ராஜோட பொண்டாட்டி. வாய மூடு, ஈ போயிட போகுது.
கதை சொல்ற ஆளுங்க. அவர் ஒயின் ஷாப்ல இருக்காரு, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. தலை சுத்தி விழுந்துட்டாரு, இப்ப 2 நாளா ரெஸ்ட் எடுக்கிறாரு. கடவுளே, போய் கதை சொல்ல போறது யாரு? பயப்பட வேணாம், நான் கதை சொல்றேன். மொத்த கதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் போவேன்னு நீ எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கதை சொல்ல ஆரம்பி. அது போதும். அது எதுக்கு? அது கண்டிப்பா வேணும். அது ஒண்ணும் முக்கியம் இல்ல, நீ கதை சொல்லுமா. நீ கதை சொல்லு. அன்பானவர்களே, அம்மாமார்களே, அப்பாமார்களே, இள சிறுத்தைகளே, அந்த சிறுத்தையாவது கொஞ்சம் விட்டு வையண்டி. இந்த கதையோட பேரு வாசவதத்தா. உனக்கு ஏத்த பேரு தான். சும்மா முறைச்சு பயமுறுத்தாத. இந்த விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. நீ வாய முடியா? நீ கதையை சொல்லு. இந்த கதை நடக்கிறது ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு கிராமத்துல தான். மலைக்கு அந்த பக்கம், அந்த மலைக்கு அந்த பக்கம் பச்சை பசேல்னு இருக்கு. தமிழ்நாடு என்கிற ஊர் இருக்கு. செந்தமிழ் என்னும் மொழி இருக்கு. அங்க ஆனைகள் இல்லாத, அம்பாரி இல்லாத காவேரின்னு ஒரு ஊரே. நிறுத்தடி. நீ இதுவும் செய்வ, இதுக்கு மேல என்னென்னவோ செய்வ. யோ, கொஞ்சம் தள்ளி இல்லையா? தள்ளி நிக்க மாட்டேன். கதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இங்க இருந்து போகணும். அத நீ எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு தரணும். வேற அட என்னென்ன நீங்க எழுதித்தானா என்ன எழுதி தரணும்னு சொல்லுங்க. எதுக்காக உனக்கு தெரியணுமா? இவளை எந்த காரணத்தை கொண்டு நம்பவே கூடாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜ்ல தான் கதா கால சபா சொல்ல வந்திருந்த வெட்டி குயில் வாசுவோட திருட்டு நம்ம ஓடி போன என் பொண்டாட்டி தான் இவன். அடுத்ததான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறது பிருந்தா குரூப்போட சினிமாட்டிக் டான்ஸ். கொஞ்சம் பொறுமையா விடுங்க, ஸ்டேஜ் விழுந்துற போகுது. ஏய், லாஸ்ட் ப்ரோகிராம் சீக்கிரமா நல்லா பண்ணுங்க. என்ன டச் விட்டு இருந்த டென்ஷன் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா ப்ரோகிராம் சூப்பர்ல. இருந்தாலும் 2-3 இடத்துல நீ டயலாக தேடுன. எப்படி தேடாம இருப்ப? பாரு, இவன் மூஞ்ச பார்த்ததும் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. அவளோட லுக்கு, சிரிப்பு, பார்வை. ஐயோ. அப்புறம் நீ துபாய்க்கு போகும்போது இவனையும் கூட கூட்டிட்டு போயிடு. ஆனா அரபிக்க கண்ணுல மாட்டாம பாத்துக்க. ஐயோ, அதோட அவ்வளவுதான். முனியண்ணா, கலாம்பாய், அங்க பாருங்க. காசிம் பாய். அதேதான், காசர்கோடு காதர்பாய் பையன் காசிம் பாய். வருஷம்லாம் தாண்டி போச்சு, நீங்கெல்லாம் கையில மாட்டுறதுக்கு காத்திருந்தேன். என்னையும் என் வாப்பாவையும் இல்லாம பண்ண நீங்க யாருமே இனி உயிரோட இருக்க மாட்டீங்க. காசிம் பாய், மரியாதையா சொல்றேன், அவனை விட்டுட்டு போங்க. இல்ல, என் வாழ்க்கையை நாசம் பண்ண உங்களை கொண்டுட்டு தான் போவேன். இது காசிம் பாயோட சாம்ராஜ்யம். விடுறா, அவனை விடுறா முதல்ல. சீக்கிரம் போய் சங்கரண்ட கூட்டிட்டு வாடா. வேகமா வேகமா. சிம்மி, காப்பாத்து. நான் யாருன்னு காட்டுறேன். என்ன பண்ற பாரு. வேண்டாம், ஓடுச்சு. விட மாட்டேடா. விடக்கூடாது. இது நல்லா இருக்கு, புது ஐட்டம்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் மியூசிக்கல் டான்சிங் ஃபைட். அடி அடி அவனை நல்லா அடி. ஓடுறா. நான் இல்ல, சும்மா. உன்னை கொன்னுடுவேன். விடுங்க, விடுங்க. இல்ல, போங்க சார், அவனை விடுங்கடா. என்ன பிடிச்சிட்டு போங்க சார். பிடிச்சி ஜெயில போடுங்க. விடாதீங்க. பிரச்சனை பண்ணிட்டான். என்னையும் அடிக்க வந்துட்டான்பா. ஐயோ, காசிம் பாய் என்ன சுட்டுடா. காசிம் பாய் என்ன சுட்டுடா. பிச்சண்டி,
காசிம் பாய் என்ன சுட்டுட்டான். நீ கனவுல இருந்தடா. யாரும் ஷூட் பண்ணல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்ப யாரும் என்ன சுடலையா? சீக்கிரமா அந்த டயரை மாத்து. இந்த செலவை நான் எந்த கணக்குல அத எழுத? பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஒரு டீ குடிக்கலாமா? வா வா வா. டீ சாப்பிட்றவங்க எல்லாம் இறங்கி வாங்க. இன்னைக்கு எவன் முகத்துல முடிச்சனோ தெரியல. அவன்கிட்ட அடியும் வாங்கணும், வண்டியும் பஞ்சர் ஆயிடுச்சு. ஜிம்மி அவன் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனதால தப்பிச்சிட்டான். பக்கத்துல டீ கடையில போலயே. வாங்க. இப்படியே நடந்துகிட்டே இருந்தா ஊருக்கே போயிடுவோம். வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தோசைன்னு சொன்னது என் ஆசை. கட்டுப்பேத்துற மாதிரி மொக்க போட்டன வை. ஜெயில இருந்து கிடைச்ச ஃபுட்டு நல்லாவே இல்லை, அதனால நான் 2 பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன். இவனை பொம்பளைன்னு நினைச்சு ஜெயில் வார்டனுங்க இவனை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணானுங்க. முட்டாளா இருந்துச்சு, நான் தான் எதுவும் கண்டுக்காம வந்துட்டேன். அவங்கள ஏன் குத்த சொல்ற? சில நேரங்கள்ல இவனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி மூடு வரும். அப்புறம் ஏன் கட்டுறது போயிடும். ஆமா சார் சார் அங்க பாருங்க சார். ஒரே ஒரு தடவை. ஒரு பொண்ணு அவங்க மாத்தி மாத்தி பலவந்தப்படுத்துறாங்க. பாக்குறேன்ல. யாரா நீங்களாம்? இவ யாரு? எங்க போயிட்டு வரீங்க? எங்களுக்கு தூக்கம் வரல, அதான் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். எப்படா தூக்கம் வரும்? அதோ இப்படி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு தூக்கம் எப்படா வரும்? ஏறுங்கடா வண்டியில. சார் நாங்க ஒரு ப்ரோக்ராம முடிச்சிட்டு வரோம். அது எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுதடா. ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வராங்களாம். எல்லாம் ஏறடா. ஏய் நீ ஏறடி. போதும் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நாங்க ஜெயில இருந்து வரோம். அப்படியா? இறங்கினதுமே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா? சார் சார் நாங்க அப்படி ஜெயிலுக்கு போலாம். உள்ள ஏறு. ஒரு அழகான பொண்ணை என் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சு, அது பொண்ணு இல்ல ஆம்பளைன்னு சொன்னா அதை நம்புற அளவுக்கு இந்த எஸ்ஐய முட்டாள் நினைச்சிட்டீங்களாடா நீங்கெல்லாம்? சார் நான் நிஜமா சொல்றேன், சத்தியமா இது பொண்ணு இல்ல. எங்களோட ட்ரூப்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கலா தர்ஷனா. தர்ஷனா? ஆமா, கலா தர்ஷனா. ரைட். அதாவது ஃபீமேல் ஆர்டிஸ்ட். ஆமா சார், உங்களுக்கு சந்தேகம்னா எங்க ஃபாதருக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்ப உங்க அப்பனுக்கு இதுதான் வேலையாடா? சார் சார் ஒண்ணு பண்ணலாம். நீங்க ஃபுல்லா செக் பண்ணுங்க சார், அப்ப தெரிஞ்சிரும். வேணாம் வேணாம். இந்த மாதிரி கேஸ்ல நான் சஸ்பெண்ட் ஆகி திரும்பி வந்து 6 மாசம் தான் ஆச்சு. அப்படியா? மறுபடியும் என்ன சஸ்பெண்ட் பண்ண ஐடியா பண்றியா நீ? தங்கம்மா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு இந்த ஏரியால யாராவது பாத்திருக்காங்களா, இல்ல இவ்வளவு கஸ்டடியில எடுத்திருக்காங்களான்னு கவனமா பார்த்து சொல்லு. பாரு. முன்னாடி ஒரு தடவை சிஏ சார் இவ்வளவு தூக்கி இருக்காங்கன்னு ஒரு சந்தேகம். சந்தேகமே வேணாம், அவர் அப்படிப்பட்ட ஆளுதான். தூக்குறதுல ஒரு கில்லாடி தான். எது எப்படியோ இவ்வளவு கொஞ்சம் நீ சீரியஸா செக் பண்ணும், புரியுதா? சரி சார். சார் இது பண்ணி ஆகணுமா? உனக்கு இது வேணுமாடா? ஓகே. இந்த பக்கம் வாடி. வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. விடுங்க மேடம். மேடம் சார், இந்த மேடத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வா வா வா. எனக்கும் வரலாம் வந்தது. ஆனா என்னோட தொடர்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப விளையாடுவீங்களோ? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. சார் தமாக்கு ஃபோன் பண்ணுங்க. என் தங்கம்மாவுக்கு நீ எதுக்குடா ஃபோன் பண்ணணும்? செக்கிங் முடியற வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இனி நாங்க வாயே திறக்க மாட்டோம். ஆனா பார்க்காததை பார்க்கும்போது அதை தாங்கிக்க கூடிய சக்தி கடவுள் அந்த அம்மாவுக்கு கொடுத்தா போதும். தங்கம்மாவை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ சார். தங்கம்மா, ஐயோ சார் எனக்கு தலை சுத்துது. ஐயோ என்னாச்சு? யோ, தண்ணி எடுத்துட்டு வாயா. தங்கம்மா, தங்கம். ஐயோ பாருமா, என்ன ஆச்சுமா உனக்கு? அவ உன்னை ஏதாவது பண்ணிட்டாளா? நான் சொல்றேன், சோதனை பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எதையோ பார்த்து பயந்து இருக்காங்க, அப்படிதானே? ஹலோ ஹலோ ஹலோ. டேய் தள்ளிப்படா. இங்க நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? நீ இத பாத்தியா? என்ன? இங்க பாரு.
இந்த பேப்பரை படிச்சதும் ஓட ஆரம்பிச்சவன் தான். இந்த ஓட்டத்தை காமன்வெல்த்ல ஓடி இருந்தா எனக்கு தங்கமாவே கிடைச்சிருக்கும். ஜிம்மி ஜிம்மி டேய் ஜிம்மி எழுதுடா. டேய் எழுதுடா ஜிம்மி. என்னடா இது? உனக்கு தூக்கம் வரலன்றதுக்காக என்ன எழுப்பி விட்டுட்டு இருக்க? இனி யாருமே நிம்மதியா தூங்க முடியாது. எழுதுடா. இது கொஞ்சம் பாரு. என்னடா? ஓ, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவன் சாகட்டும்டா. அவன்லாம் சாக வேண்டியவன். டேய் இப்ப அது ஒண்ணும் முக்கியம் இல்ல. காசிக் பாயோட கொலையில கலாதர்ஷன் ஆளுங்க மேல சந்தேகம் இருக்கான். கொஞ்சம் கூட சீரியஸா இல்ல. எனக்கு இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அவனை அப்பவே சாவடிச்சிருக்கணும். இது ரொம்ப லேட்டு. போதும் போதும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இங்க படிக்கிறது வேண்டாம், படிக்க வைக்கிறது வேண்டாம். எல்லாரும் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. ப்ரோகிராம்ல இன்னும் 5 ஜோடி சலங்க வாங்கணும். சலங்க ரொம்ப அவசியம். சலங்கையா சலங்க? இந்த நிலைமையில சலங்க முக்கியமா? என்ன இந்த தபலா ரிப்பேரா இருக்கு. ஃபாதர் என் தபலா இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த பக்கமா வர, நான் தான் உன்னை தூக்கி போட்டல. அப்புறம் ஏன் வர? என் வாழ்க்கையில இவ்வளவு நாளுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? என்னது இது? இடி அடிச்சது. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? அது சரி. ஓஹோ, இப்ப நான் சரி பண்ணி தரேன். என்ன இப்ப நான் சரி பண்ணி தரேன். எப்படி நீ வரேன்னு பாக்குறேன். அவசர அவசரமா இது எங்க போகுது? இது நல்லா இருக்கே. முதல்ல தவேல, அப்புறம் நீயா? அப்படிதான் சரி. நான் ஒண்ணு இது எதுவுமே பார்க்க வேண்டியது இல்ல. எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. இதை எங்கயாவது கொண்டு வைக்கணுமே. தூக்கி போட்டலாமா? என்ன பண்றீங்க? கர்த்தாவே. ஃபாதர் ஃபாதர் ஃபாதர். ஃபாதர் ஃபாதர் நிம்மதியா இருக்கு. ஃபாதர். ஆமா, உன் பேர் என்ன? நான் தான் உங்களோட ஜாஸ்மின். இதுதான் நம்மளோட ஆபீஸ். அப்படியா? ஃபாதர் என்னாச்சு ஃபாதர்? நான் இன்னும் சாகல. நீங்க எப்படி டென்ஷன் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? கொஞ்சம் நிம்மதியா இருங்க. நம்ம கலாதர்ஷனா மேல சந்தேகம் இருக்குன்னு தானே சும்மா செய்தி வந்திருக்கு. அது போதாதா? உங்களுக்கு காசும் பாக்கி நடுவுல ஜெயில நடந்த சண்டைக்கு அப்புறம் தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விசாரணைங்கிற பேர்ல இனி போலீஸ்காரங்க எந்த நேரம் வேணாலும் இங்க வருவாங்க. அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா இந்த சேனல்காரங்க வருவாங்களே, அவங்க கேமரால என் முகம் பதிவாகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன். அதான் நல்லது. இவரோட மூஞ்சிக்கு கேமரா பேச இல்ல. அவனை கொல்ல போறேன். அவனை விடுங்க ஃபாதர். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களால சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. அப்போ இந்த விஷயம் கண்டிப்பா பிரச்சனையாயிரும்னு நினைக்கிறேன். கொலை குற்றம் நடந்திருக்கு இல்லையா? சந்தேகப்படுற எதுவா இருந்தாலும் விசாரிக்கிறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. இத்தனை நாளாகியும் என்கிட்ட இருக்கிற வியாதி பத்தி உனக்கு தெரியல. காலையில இருந்து இப்படிதான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. காசிம் பாயோட கொலையில கலாதர்ஷனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யாரு கொன்னது? இது எனக்கு தெரிஞ்சா நானே அவங்கள பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைக்க மாட்டேன். ஃபாதரோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி என்ன ஒரு கலாட்டா. இப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமே? ஆமாம், எவனோ ஒரு கிரிமினல் ஜெயில செத்ததுக்காக நாம எதுக்கு கவலைப்படணும்? இல்ல? ஆமாடா, பயப்படவே வேண்டாம். நம்ம ஊரு போலீஸ் தான். தப்பு செஞ்சவங்க கிடைக்கலன்னு சொன்னா கையில கிடைச்சவங்களை பிடிச்சவங்க சாகடிச்சிருவாங்க. அப்போ உங்களையும் அவங்க உருட்டுவாங்களா? எதுக்குடா? நீ எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கா? அப்படிலாம் இல்ல ஃபாதர். உருட்டும் போது நீங்களும் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் கம்பெனியா இருக்கும்ல, இல்லடா? அவ்வளவு என்னோட கர்த்தாவே, இவனெல்லாம் நீ எந்த நேரத்துல? அது வந்து ஆடி 16 காலைல 6:30 மணிக்கு தான் நான் பிறந்தது. ஓ, நான் கேட்டது பிறந்த நேரமே இல்ல, மேனுஃபேக்சரிங் டைம். அவன் எங்க? அந்த ஜெம்மி. இந்த நியூஸ கேட்டதும் அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஐயோ, காசிம் பாய், காசிம் பாய், காசிம் பாய். முடியாது, இல்ல முடியாது. இல்ல நில்லுங்க. காசிம் பாய், நில்லுங்க. காசிம் பாய் கொல்ல மாட்டோம், சம்மதிக்க மாட்டோம், சம்மதிக்க மாட்டோம், சம்மதிக்க மாட்டோம். எங்களை விடுங்க, எங்களை விடுங்க. காசிம் பாய் பாக்கறீங்க, விடுங்க. எங்களை விடுங்க சொல்றேன்ல. ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். என்ன நிச்சயம்? எங்க காசிம் பாய் கொன்னது யாரா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது. அவன் இங்கதான் இருக்கான். நாங்க சம்மதிக்க மாட்டோம்.
தள்ளி நில்றா. விட மாட்டோம். எங்களை விளையாட்டா நினைக்காதீங்க. எங்க சம்மதிக்க தாயோட மாட்டோம். ரத்தத்துக்கு பழி வாங்குவோம். நாங்க சம்மதிக்க மாட்டோம். படி வாங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சம்மதிக்க மாட்டோம். கொண்டு போகாதே. காசிம்பாயை கொண்டு போகாதே. காசிம்பாயை கொண்டு போகாதே. அரெஸ்ட் பண்ணுங்க. காசிம்பாயை காசிம்பாயை கொண்டு கொண்டு போகாதீங்க. விட மாட்டோம், விட கொண்டு மாட்டோம். போகாதீங்க. காசிம்பாயை கொண்டு செத்தாலும் போக இந்த விட மாதிரி மாட்டோம். ஆளுங்களால நிம்மதி இல்ல. கான்ஸ்டபிள் சார், கம் ஆன். இங்க இருக்கிற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிடுங்க. சார். ஹேய், ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி. என்ன ஜீப்போட பானட் தோசைக்கல்ல மாதிரி சுடுது. நாங்க இன்னும் இல்ல கொஞ்ச சார். நேரம் உட்கார்ந்திருந்தா டிக்கி எல்லாம் பஞ்சர் ஆயிருந்திருக்கும். கம் ஆன் சர்ச். நீ அங்க போய் தேடு. நோ 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 ஃபாதர் பிரான்சிஸ் இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டாரு. எல்லாமே இங்க நான் தான் ஷூட் அவுட் பண்றது. Shut up. Bloody shit. சார், what are you doing? ஒரு போலீஸ் உயர் அதிகாரி வந்து உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். அது கூட தெரியாம நீ இந்த போன்ல யார் கூடயோ கடலை போட்டுக்கிட்டு இருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ரெண்டு பொருட்கள் எதுனா இந்த போன் அப்புறம் பொண்ணு. ஜாக்கிரதையா இல்லனா ரெண்டுக்கும் அப்புறம் டிஸ்ப்ளே இல்லாம போயிடும். கீப் இட் அப். சாரி சார். ஓடி. போலீஸ் சார்னா இப்படி தான் இருக்கணும். இவங்க தான் சார் அந்த மிமிக்ரிக்காரங்க. ஓஹோ, இவனுக்கு தானா? கொஞ்சம் இப்படி நில்லு. நான் யாருன்னு தெரியுதா? ஐ அம் சக்கரவர்த்தி. ஹலோ. மிதுன் சக்கரவர்த்தி. ஹலோ. ஷார்ட் ஃபார்ம்ல என்ன டிபார்ட்மெண்ட்ல எம்சின்னு கூப்பிடுவாங்க. கேள்விப்படல? ஓ, நம்ம அடிக்கிற எம்சி. அது அடிக்கிற எம்சி, இது எடிக்கிற எம்சி. இவன் யாரு? வடிவேலுக்கு வயசான மாதிரி இருக்கா? கீழ மட்டும் இல்ல, மேலையும் தான். உங்க ஜட்ஜ்மெண்ட் சரிதான். தம் கட்டி நிக்கிறதுக்கு நீ என்ன ராஜ்கிரனடா? காட்டுறா, எங்க ராஜ்கிரனை காட்டு. ஏய், நீ தானே ரோடோரமா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை தொல்லை பண்ற சார்ஜ். இத்தனை வருஷமாச்சு இன்னும் இந்த டயலாக மாத்தாம அப்படியே இருக்கியா? வேற டயலாக் அவன் சொல்லுவா. யாரும் சொல்ல வேண்டாம். இனி ராஜ்கிரனை யாரும் இப்படி இமிடேட் பண்ணவே கூடாது. புரியுதா? உன்ன மாதிரி சில பொறுக்கிங்க இருக்கிறதுனால தான் நடிகர்களால நிம்மதியா நடிக்கவே முடியல. இமிடேட்ங்கிற பேர்ல கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. அம்மைக்கு பேசஞ்சு உன்னை அப்படியே உருட்டி சப்பாத்தி மாவாக்கிடுவோம். புரியுதா? நீ யாரா? எம்மன் நம்பியாரா? அவன் மனஜு. இந்த பக்கம் வந்து நில்றா. அப்ப உனக்கு கொலையும் கற்பழிப்பும் பண்ணி நிறைய பழக்கம் இருக்கும். ஒருத்தனை கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறது எப்படின்னு காட்டு. காட்றா. காட்றா. ஏய், உன் கழுத்துல இல்ல, என்னோட இந்த பலமான கழுத்துல காட்டு. காட்டு. புடி. பத்தல. பத்தல. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோ. பத்தல. இன்னும் நல்லா அழுத்தி பிடிடா. பத்தல. பத்தல. நல்லா இருக்கு. நீ கழுத்துல பிடிச்சு மெடல் ஓப்லகட்டாவே நசிக்கிற போல இருக்க. நீங்க தான் பிடிக்க சொன்னீங்க. உடனே பிடிச்சிருவியாடா நீ? அப்ப இந்த கையால தான் நீ அந்த காசிம் பாயோட கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்க. சார். ஏய் குலகாரா, நான் இல்ல சார். நீ இல்லையா? டேய் பேசக்கூடாது. ஏய் யோ விலங்கடியா. ஐயோ, பக்கத்துல ஏதோ துண்டு இருந்தா எடுத்து கையில கட்டி இழுத்துட்டு போயா. இவனை விடக்கூடாது. எங்க அந்த பிரான்சிஸ்? ஒருத்தனையும் நான் விட மாட்டேன். இங்க யாருமே இல்லையே. எங்க அந்த பிரான்சிஸ்? இங்க போறான். ஐயோ, பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். இந்த போலீஸ்காரங்களுக்கு எப்பவும் நல்லது மட்டுமே Thank you. நடக்கும். உட்காருங்க. இல்ல வேண்டாம், என்னால இப்ப உட்கார முடியாது ஃபாதர். ஏன் அப்படி? உங்களுக்கு பைல்ஸ் இருக்கண்ண? அது இல்ல ஃபாதர். ஞாபகம் இருக்கா இந்த முகம்? இது ஒரு முகமா என்ன? எப்படி பண்றீங்க? டயலாக் பேச விடுங்க. ஞாபகம் இருக்காது. நான் பிறந்த காலத்துல இருந்தே ஒரு பிச்சைக்கார மாதிரி இந்த சின்ன கலைஞர் உங்களோட இந்த கலாதர்ஷன் வாசல் முன்னாடி எத்தனை தடவை முட்டி மோதி இருக்க தெரியுமா? அப்ப இங்க சித்திக்லாலும் ஜெயராமும் கலாபவன் மணியெல்லாம் அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தனா என்னையும் இங்க சேர்த்துக்கங்கன்னு உங்ககிட்ட நான் பல முறை கெஞ்சி கேட்டிருந்திருக்கேன், யாசகம் கேட்டிருக்கேன். ஆனா ஒரு முறை கூட நீங்க அதையெல்லாம் உங்க காதுல கேட்கவே இல்ல. அதுக்கு பதிலா என் காதை புடிச்சு நீங்க கெட் அவுட்னு வெளியே தள்ளிட்டீங்க. That's all. ஃபாதர், எனக்கு போறதுக்கு வேற ட்ரூப் எல்லாம் இல்லாம இல்ல. இங்க வந்தா பெரிய சினிமா நடிகரா இல்லன்னு நான் கனவு கண்டேன். ஆனா அந்த ஆசைய என்னால நிறைவேற்றிக்க முடியல. கடைசியில எந்த வழி இல்லாம சுத்திட்டு இருந்த சமயத்துல நான் ஸ்ட்ரெயிட்டா போய் போலீஸ்ல சேர்ந்துட்டேன். ஐயோ, எப்படி இருக்கு ஃபாதர்? ஒன்னும் சொல்லவே இல்ல. இனிமே இந்த காக்கிக்குள்ள அடைஞ்சு கிடக்குற இந்த சின்ன கலைஞனை
அட்லீஸ்ட் ஒரு கலாபவன் நாராயணகுட்டி மாதிரி மாத்தி எடுத்தா போதும். செய்ய மாட்டீங்களா ஃபாதர்? செய்யறேன். அது போதும். சரி, இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நீங்க கழட்டுங்க ஃபாதர். நான் உன்னை பிடிக்கணும். என்ன சொல்ற? உங்க காலை பிடிக்கலாம். அது சரி. அப்ப கேஸ விசாரிக்கிறதுக்காக வரலையா? மெமிக்ரி ட்ரூப்ல சேர வந்தியா? காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிச்சதானே ஆகணும் ஃபாதர். என்ன ட்ரூப்ல எடுக்கிறேன்னு வாக்கு கொடுக்க ஃபாதர். நீங்க கண்டிப்பா எனக்கு வாக்கு கொடுக்கணும். காலை விடு. காலை விடுங்கறல்ல. வாக்கு கொடுங்க. காலை விடு. காலை விடுங்கறல்ல. விடு. ஃபாதர் அது வரைக்கும் உங்க காலை விட மாட்டேன். விட போறியா இல்லையா? நீங்க என்ன சேர்த்துக்கிட்டு சொல்ற வரைக்கும் விட மாட்டேன் ஃபாதர். விட மாட்டேன் ஃபாதர். விடவே மாட்டேன். யாராவது வாங்கடா. வாங்க. காப்பாத்துங்க. காலை விடு. காலை வாரத்துக்கு முன்னாடி ஒத்துக்கோங்க. இவனை காலை விட சொல்லு. என்ன பவர் என்ன தோரணை இப்ப எங்க போச்சு? அப்பவே தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த காக்கிக்குள்ள இருக்கிற கலைஞனோட பவரை? நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல. என்ன சேர்த்துட்டேன்னு சொல்லுங்க ஃபாதர். டேய் பசங்களா, சொல்லுங்க. என் காலை பிடிச்சவன் கையில ஏதாவது திறமை இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பரிசோதனை பண்ண தேவையே இல்ல. நான் ஓகே தான். அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். கிளம்புங்க. இல்ல அது வேணுமா? வேணும். கிளம்புங்க. மறுபடியும் காலை பிடிக்காத. காலை பிடிக்க வரல ஃபாதர். தொப்பி எடுக்க வந்தேன். எடுத்துக்க. நான் ஓகே தான். சும்மா எதுக்கு போலீஸ் மறந்துடாத. சார் நீங்களா? என்னையா பகல்ல இப்படி தூங்குற? நைட்டு தூங்கலையா? டியூட்டியில தான் சார். நீங்க உட்காருங்க. தேவையில்லையா, எனக்கு ஒரு அவசர வேலை. இல்ல இது எதுவுமே சொல்லாம திடீர்னு நீங்க இங்க? எனக்கு உன்னை வச்சு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு. என்ன சார்? லாக்அப்ல இருக்கிற என் ஆளை கொஞ்ச நேரத்துக்கு வெளியே அனுப்பி வைக்கணும். சார் இவன் ஒரு கொலகார அக்யூஸ்ட். எனக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. 2 மணி நேரத்துக்குள்ள திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன். ஒருத்தனோட கைய காலை உடைக்கணும். ஐயோ, இது வெளியே தெரிஞ்சா என் வேலை போயிரும். பிச்சை காசு கிடைக்கிற இந்த வேலை போனா போகட்டும்யா. உனக்கு என் பொண்டாட்டியோட கார்மெண்ட் ஷாப்ல சேல்ஸ் மேனேஜர் வேலை கொடுக்குறேன். இப்ப கிடைக்கிறத விட டபுள் மடங்கு சம்பளம் கொடுக்குறேன். ஒன்னும் வேண்டாம் சார், இருக்கிற வேலை தங்கினா போதும். நீ இப்படி பயந்தா எப்படி? சாவி எங்க? வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் வேண்டாம் சார். வேண்டாம், இது வேண்டாம். இரு நானே திறக்கிறேன். சார் திறக்காதீங்க, வேண்டாம். யார் ராணி? ஐயோ தெரியாதா? நான் இந்த கோவில் திருவிழாக்கு பட்டாசு வெடிக்க வந்த வாசு, குண்டு வாசு. நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஊரு எம்எல்ஏவோட மச்சான். என் பேரு அரவிந்த். ஐயோ சார் தானா அது? எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க. சாரி சார். விடுற. நீ எம்எல்ஏவோட மச்சனா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அவனை மிதிச்சு உன் நெஞ்செலும்பு உடைச்சிருவேன். இதுல அடமொழி பேரு வேற. நான் போட்டுக்கிறேன் சார். ஓஹோ, நீதான் அந்த புதாலா? திறந்து விடுறா. திறடா. திறக்கிறடா. ஓ எம்எல்ஏ மச்சான் வரட்டும், திறக்கிறேன். எதுக்கே நீ இந்த யூனிஃபார்ம் போட்டு இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க? முதுகெலும்பு இல்லாத ஒன்ன மாதிரி ஆளுங்களாலதான் இவன மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களோட பொண்டாட்டி நடத்த கார்மெண்ட் ஷாப்ல மட்டும் கிடையாது, அவளுங்களா யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பாவடைய கழுவுற வேலையை பார்க்கலாம். நீலாம் தண்டத்துக்குன்னு போலீஸ்ன்ற பேரை கெடுக்கிறதுக்கு இருக்காங்க. இல்ல சார், அது வந்து இந்த ஜென்மத்துல நீ வெளியே வர மாட்ட. யாரும் இல்ல. அந்த பக்கம் போடா. யாருடா இந்த அழகு தேவதை? Good morning everybody. Hello. நான் தான் இருக்கிறதுல மெயின். எல்லாரும் என்னோட அசிஸ்டன்ட். My name is Anna. Anna Karina from Mumbai. நான் உன்னி. मैं मोहिनीअट्टम सीखने के लिए आई हूँ. यारो सिंगल जितने हिंदीக்கார பொண்ணுன்னு நினைக்கிறேன். बोलिए बोलिए. इधर मोहिनीअट्टम सिखाएंगे क्या? இங்கதான். வாங்க வாங்க. குச்சிப்புடி, மோகினியாட்டம், பரதநாட்டியம் எல்லாமே இருக்கு. ஏப்பா இந்த பொண்ணு என்ன மொழி பேசுறா? பாம்பேல இருந்து மோகினியாட்டம் கத்துக்க வந்திருக்காங்க ஹிந்திக்காரங்க. அப்ப ஹிந்தில அந்த ஆட்டத்தை கத்துக்கடா. அப்ப நம்ம எல்லாரும் ஹிந்தி கத்துக்க வேண்டியிருக்குமே. அதுக்கு எதுக்குடா நீ ஹிந்தி கத்துக்கற? தமிழ்ல சொல்லிட்டு ஹிந்தில ஆக்சன் பண்ணு. Hi black man.
நானும் பிளாக் தான். ஹாய். நான் கூட பிளாக் தான். நானும் பிளாக். நானும் பிளாக் கிடையாது, ஒயிட். நான் மேக்கப் போட்டதனால ஒயிட்டா இல்ல இருக்கு. நீ ஆல்ரெடி ஒயிட் தான். இவன் போய் சொல்றாங்க, இவன் ஒயிட்டுங்க. ஹி இஸ் சீட்டிங். ஹி இஸ் ஒயிட். ஹி இஸ் நாட் பிளாக். இல்ல ஒயிட் சொல்றாங்க, ஒத்துக்க மாட்டேன். ஒயிட் தான். நீ cheat பண்ணாதடா. கண்ணாடி இருக்கு, போற பாரு. சாமி கண்ணு குத்தும். டேய், போய் சொல்றேன். சின்ன பையன் மாதிரி பேசாத. நாங்க தான் பிளாக், நீ ஒயிட். போய் சொல்றேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் சொல்றேன் ஃபாதர். ஃபாதர் உண்மையதான் சொல்லுவாரு. இவன் பிளாக்கா ஒயிட்டா? நீங்க சொல்லுங்க ஃபாதர். பிளாக் பிளாக் பிளாக். இவன் ஒயிட் தான். நீங்க கிளம்புங்க. டேய் ஒன்னு விட்டானு பை. டேய் பசு ஆடுற மாதிரி காளமாடு ஆடக்கூடாது. இவ்வளவு நாளாயும் நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. இந்த பக்கம் வாங்க. வாங்கடா. நீ கொஞ்சம் நில்லு. நீ யாருமா? ஃபாதர், இவங்க தான் அண்ணா கரீனா. மும்பைல இருந்து மோகினியாட்டம் கத்துக்க வந்திருக்காங்க. ஹிந்திக்காரியா ஃபாதர்? மலையாளம் தெரியாதா? தமிழ் கொஞ்சம் கூட தெரியாதா? அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவேனே. அத பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு அளவுக்கு ஹிந்தி தெரியும். இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். மேனேஜ் பண்றதுக்கு நீ இந்த பொண்ணோட மேனேஜரா? தள்ளு தள்ளு தள்ளு, அந்த பக்கமா போ. பேட்டி, உனக்கு இங்க படிக்கிறதுக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதனால மோகினி ஆட்டம் குச் நகி. இல்ல ஃபாதர், எனக்கு தமிழ் தெரியும். தெரியுமா? என்னோட மதர் டங் தமிழ் தான். நான் படிச்சது வளர்ந்ததெல்லாம் பாம்பேல. அப்படின்னா ஹிந்தில பேசலாமே. அது வேண்டாம், தமிழ்ல பேசு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நம்பிக்கையோட இந்த பொண்ணை ஒப்படைக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. நான் தானே ஃபாதர். நானும். தான் இருக்கேன். ஷீலா, நீ அந்த பக்கமா போ. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க இப்ப காட்டின இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், காசிம் பாயோட கேஸ் விசாரணை எல்லாம் இன்னும் முடியவே இல்ல. அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. பிளாக் மேன். எங்க அப்பன் பேரு வச்சிருக்கான் பாரு. பேரை பாரு, பிச்சாண்டியான். கலர் தானே கொஞ்சம் கம்மியா இருக்கு, அழகு தேவைக்கு அதிகமாவே இருக்குல்ல. என்கிட்டயா விலைய கட்டுற? உனக்கு நான் யாருன்னு காட்டுற பாரு. இது போதும். இது பத்தாது, இன்னொரு கோடு தேவைப்படும். பிரஷ் எடுப்போம். பிரஷ் சரியில்லை, அதான் பத்தல. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனா ஹாய் ஃபைசல். அம்மா, இது ஃபைசல் முகமது. காலேஜ்ல என்னோட சீனியர். இப்போ இங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். காசிம் அண்ணாவோட கேஸ விசாரிக்கிறது ஃபைசல் தான். வாங்க ஃபைசல். என்னம்மா நீ ஒரு போலீஸ் ஆபீசரை பேர் சொல்லியா கூப்பிடுவேன்? பரவாயில்லம்மா, பேர் சொல்லி கூட்டி பழக்கப்பட்டுட்டேன். காலேஜ்ல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். இருந்தாலும் வயசுல பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது சரியில்லையே. அதெல்லாம் பழைய காலமா. இப்பெல்லாம் சோரிடா வரட்டடா அப்படிதானே ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். வாங்க ஃபைசல். அண்ணா கரீனா, என்ன பதிலுக்கு ஒரு சிரிப்போட்டு நிப்பாட்டிட்ட? அண்ணா கரீனான்ற பேர்ல மோகினி ஆட்டம் கத்துக்கிறதுக்காக கலாதர்ஷன் போனதுக்கு பின்னாடி ஏதாவது? ஹே நதிங். காசிம் அண்ணாவோட மரணத்துக்கு அப்புறம் அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க.
இந்த டைம்ல உங்களை தனியா விட்டுட்டு மும்பைக்கு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதுக்காக தான் என்னோட டான்ஸை கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன். நான் தான் காதர் பாயோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கலாதர்ஷனுக்கு போனேன்னா அவங்க என்னை ஏத்துப்பாங்களா? அதனால இந்த ரசியா அண்ணா கரீனா ஆயிட்டா. அது கூடவே காசிமன் அவ கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்னதா ஒரு விசாரணை. என்ன பைத்தியம் கூட நினைச்சுக்கோ. அப்போ நான் என்கொயரில ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி போக வேண்டியதான் போல. ஒருவேளை அப்படிதான் இருக்கும். என் காசிமா கொன்னவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா. இல்லம்மா, அந்த கேஸ் விசாரணையா தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஆளு வந்துருச்சு. இங்க பாரு, நாங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கோம். நீ என்ன இவ்வளவு சீரியஸா இருக்க? ஹீரோ தானே. அது சரி. பாருங்க, மிமிக்ரி கத்துக்க இன்னொரு போலீஸ் வந்திருக்கு. இந்த போலீஸ்காரங்களுக்கு வேற வேலையே இல்ல. தர்ஷனில கிளிக் ஆயிட்டோம்னா சினிமால நுழையிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு தான் உங்களோட ஐடியா. வரட்டும். அந்த MCSI மாதிரி தம் கட்டி வந்துட்டானா இவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். வாங்க மிமிக்ரி கத்து கொடுக்கலாம். வெல்கம் சார். என்ன விஷயம்? கலாதர்ஷன் இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நாங்க தான். அது இருக்கட்டும். ஃபாதர் இருக்காரா? ஃபாதர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கம்மியா சாப்பிடுறாரு, ஏன்னா அவருக்கு சுகர் இருக்குல்ல. இந்த ஹியூமர் மிமிக்ரிலாம் எனக்கு அப்போத்துல இருந்தே பிடிக்கும். அதை நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வரதை இவன் எங்க கிட்ட முன்னாடியே சொன்னா. நீங்க மிமிக்ரி கத்துக்கணும்னா முதல்ல எங்க ஜாஸ்மினை பார்த்து நேம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆமாமா. ரெஜிஸ்டர் செய்யணும். ரொம்ப தம் கட்டில நிக்க வேணா. ஆற விட்டுரு. அடங் ராஸ்கல். சிங்க சூர்யா. சரிதான். இந்த ஷவுட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த நாயன் கூப்பிடுறதுல கொஞ்சம் புல்லிங் வேணும். இந்த பாடியை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். இப்படின்னு பண்ணுங்கமி. முதல்ல அந்த கேப் யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி வைங்க, இல்லன்னா அழுக்காயிரும். முதல்ல அதை கொடுங்களேன், நான் எப்படி சொல்றேன். இது டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல் போலீஸ்டா. அவட போலீஸ் கிட்ட அவங்க விளையாட்ட காட்டுறீங்க. ஸ்டேஜ்ல ஏறி அமைச்சரோட அரசியல்வாதியோடையும் குரங்கு மாதிரி பெல்ட் அடிச்சு விளையாடுற வித்தை என்கிட்ட காட்டின நிமிந்து நிக்க முதுகெலும்பு இருக்காத. குடுறா. எதுக்கு உங்ககிட்ட எவனா சொன்னது இந்த ஆள் மிமிக்ரி கத்துக்க வந்திருக்கானே? ஒரு யூகம். இனி இந்த எண்ணமே வரக்கூடாது. என்ன சார், என்ன பிரச்சனை? ஃபாதர் பிரான்சிஸ்ன்றது நீங்க தானே? ஆமா. என்ன விஷயம்? காசர்கோடு காசிம் பாய் இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா என் பசங்களுக்கு அதுல எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது ஃபாதர் கிடையாது, போலீஸ் தான். சார், முன்னாடி காதர்பாயோட பையன் காசிம் பாய போலீஸ் கிட்ட ஒப்படைச்சது மட்டும்தான் என்னோட பசங்க செஞ்சது. மற்றபடி ஜெயிலுக்குள்ள போய் காசிம் பாய சாகடிக்கிற அளவுக்கு தைரியம் என்னோட பசங்களுக்கு கிடையாது சார். அவங்க நிரபராதிங்க. ஒரு ஃபாதரா நீங்க சொல்றதை நான் மறுக்கல சார். ஆனா என்கொயரி முடியற வரைக்கும் இந்த சிட்டி விட்டு யாரும் வெளியே போக கூடாது. என்கொயரின்னு கூப்பிட்டா ஸ்டேஷனுக்கு வரணும். Yes, Amir Ajmal. என்னோட அப்பா நான் என்னோட அப்பாவை பார்க்கணும். உன்னோட அப்பாவா? காசிம், அவனை எதுவும் பண்ணிடாத. சொன்னா கேளு காசிம். காசிம், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அவனை ஒண்ணும் பண்ணிடாத. அடிச்சு புதைச்சிடுவேன். காசிம். அமீர். ஆமாமா, ஆமிர். நீங்களும் ரசியாவும் ஏத்துக்க முடியாத ஆமிர் அஜ்மல். எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் இப்போ என் மேல வெறுப்பு தான் இருக்குன்னு. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. வா, உள்ள வா. இறந்து போன காசிம்மாயோட இடத்துல உங்களால என்ன பார்க்க முடியாதுன்னு தெரியும். அம்மா 2 இருந்தாலும் ஒரே அப்பாவோட பிள்ளைங்க தான் நாங்க 2 பேரும். நான் அப்படிதான் பாக்குறேன். அன்னைக்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கோபமும் வெறுப்பும் தான்
உன் மேலேயும் உங்க அம்மா மேலேயும் எனக்கு இருந்தது. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ரஷ்யா, என்ன பார்த்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி பார்த்திருப்பா? நிறைய தடவை உன்னை பார்க்க ஆசைப்பட்டு இங்க வரும்போது காசிம் பாய் ஒரு வாட்டி கூட அதுக்கு அலோவ் பண்ணதே இல்லை. ஏன் கேக்குறீங்க? எங்க அப்பா இறந்து போன நேரத்திலையும் அந்த அர்த்தத்துல பிறந்த எனக்கு ஒரு வாட்டி கூட பார்க்க பெர்மிஷன் கிடையாது. பழசதும் ஞாபகப்படுத்துறதுக்கு இல்ல நான் இங்க வந்தது. நிறைய தப்பு செஞ்ச ஆளா இருந்தாலும் காசிம்பாயை கொன்னவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்க 2 பேரையும் ஷாஜாக்கு கூட்டிட்டு போக தான் நான் இங்க வந்தது. அது வேணாண்ணா. நீங்க வந்ததுதான் ஆகணும் ரஷ்யா. நீங்க இந்த இடத்துல தனியா தங்க வேணாம். அதை விட்டுரு. பாய் கூட ஜெயில இருந்த அப்பாவோட ரைட் ஹேண்ட் அலி பாய், அவர் இப்ப எங்க இருக்காரு? இவனை செல்லுல அடைங்க. Excuse me, sir. I am Amir Ajmal from Sharjah. Yes. அலி கான், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு.
அலிபாய், என்னோட அண்ணா காசிம் பாய் எப்படி இறந்து போனாரு? உனக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்காது. என்னோட காசிம் பாய்க்கு என்ன ஆச்சு? நிறுத்துடா. அண்ணனோட கொலைகாரனை தேடி வந்திருக்க. இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த? இதுக்கு முன்னாடி காசிம் பாயை பத்தி நீ விசாரிக்கவோ இல்ல பார்க்கவோ வந்திருப்பியா? இப்ப செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் நீ உரிமை கொண்டாடுறதுக்கு வந்திருக்க. என்னைக்கிடா உனக்கு அண்ணன்னு தோணுச்சு? அலிகான். ஏய், சத்தமா பேசினா இந்த அலிகான் பயந்துருவனா என்ன? இவ்வளவு நாள் என் கூடவே இருந்த ஏன் காசிம் பாய் இறந்து போயிருக்காரு? இல்ல, கொன்னுட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. நீ இங்க இருந்து போலாம். எங்க அண்ணனை கொன்னவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, இந்த அமீர் அஜ்மல் கண்டுபிடிப்பேன். இப்படி போனா நம்ம இப்போதைக்கு திரும்பி போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம போட்டோவை இந்நேரத்துக்கு ஏர்போர்ட்ல எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள பெங்களூர் போகலன்னா அப்புறம் வரவே வேண்டாம்னு மேனேஜர் சொல்லிட்டாரு. இந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபாதர் ஒரு ஆள் தான். ஃபாதர் என்ன பண்ணாருன்னு சொல்ல வரேன். ஃபாதரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போனதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம். அதுவும் சரிதான். ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம ஃபாதரோட பிறந்த நாளை கொண்டாடி இருந்திருக்கலாம். அது வரைக்கும் ஃபாதர் உயிரோட இருப்பாருன்னு என்ன கேரண்டி? அதுவும் சரிதான். நேத்து கூட ஃபாதர் பிரார்த்தனை பண்ணதை கேட்டேன். என்ன சீக்கிரமா தூக்கிக்கங்கன்னு சொன்னாரு. உண்மை வெளியே வரணும். யார் அந்த காசிம் பாயை கொன்னு இருப்பாங்க? அந்த கொன்னவனோட போன் நம்பர் மட்டும் கிடைச்சிருந்தா அவனுக்கு போன் பண்ணி கேட்டிருக்கலாம். டேய், போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சா தெரியும்ல. ஆட போடா, போலீஸ்காரங்களுக்கு கொலைகாரனை கண்டுபிடிக்க தான் தெரியும். நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் வாயை மூடுறா. எனக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா கிடைச்சிருக்கு. வேணும்னா சொல்றேன். என்னது? என்ன பெஸ்ட் ஐடியா சொல்லு பார்க்கலாம். நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் மாதிரி வேஷம் போட்டு நம்மள இந்த கேஸை கண்டுபிடிச்சா என்ன? ஏய் நிறுத்து. பிரைவேட் டிடெக்டிவா? ஆள் மரட்ட கேஸ்ல போலீஸ்காரங்க நம்மள வச்சு உரிக்கவா? அவன் மட்டும் எப்படி நிக்கிறான் பாரு. எந்த டென்ஷனுமே இல்லாம தம் அடிக்கிறான். நீ என்னடா இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? ஜெயில ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ஏதோ ரிலேட்டிவ் பார்க்க போன நீ நிஜமாவே எங்க போன? நான் ஒரு தெரிஞ்சவங்களை பார்க்க போறேன். ஆமா, ரிலேட்டிவா? நீ பண்றதுல எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு. உனக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாண்டா, காசிம் பாய் கொண்டது நான் தான். இப்ப என்னன்ற? நம்ம தப்பிச்சிட்டோம். இப்பவே இவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோம்னா நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலாம். கூப்பிடுறா, கூப்பிடு. உள்ள போறது நான் மட்டும் இல்ல. இந்தா கூப்பிடு. பெருசா கண்டுபிடிக்க வந்துட்டானுங்க. மாதாவே, நான் ஏன் இந்த ஜெயில் ப்ரோக்ராம புக் பண்ணணும்? எல்லா எதிரிங்க கிட்ட இருந்தும் நீ என்ன காப்பாத்தணும். நான் பயப்படும்படி வைக்காத. என்னடா இதெல்லாம்? நீங்க தானே கொசுவெல்லாம் சாகடிக்க சொன்னீங்க. சரி, கொண்டுட்டியா? எல்லா கொசுவையும் சாகடிச்சாச்சு. அப்புறம் ஏன்டா இங்க கொசு இருக்கிற மாதிரியே இருக்கு? அது செத்து போன கொசுவோட பொண்டாட்டி குழந்தை குட்டிகள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கிட்டவா? என்னடா நாறுது? தண்ணி அடிச்சிருக்கியா? ஐயோ, சத்தியமா நான் குடிக்கல ஃபாதர். சொல்லாத, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு கொட்ட அவ்வளவுதான், நாளைக்கு கொடுத்தா போதும். டேய், தினம் குடிச்சுக்கிட்டே இருந்தா இது ஒரு பழக்கமா மாறாதாடா? அப்படியெல்லாம் இல்ல ஃபாதர். கடந்த 10-15 வருஷமா நான் டெய்லி இப்படி குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அடிமையானது இல்ல. ஒண்ணு இங்க தங்க வச்சதுக்கு முதல்ல என்னதான் உதைக்க பாருங்க. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நான் போய் அவங்கள சாகடிச்சிட்டு வரேன். சொல்றேன், செத்து போன கொசுவோட குடும்பத்தை. கொசுவோட பொண்டாட்டி. தண்ணி அடிச்சா எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களா கர்த்தரே? ஹாய் ஜிம்மி. ஹாய் ரெட் ரோஸ். சிகப்பு ரோஜாக்கள். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த சாமந்தி பூ தான் எனக்கு பிடிக்கும்னு கரீனாக்கு எப்படி தெரியும்? இதுல தெரிஞ்சுக்க என்னதான் இருக்கு? பிளாஸ்டிக் பூலாம் வர ஆரம்பிச்சதோ இந்த இல்லாம போன இயற்கை பூ இப்ப என்னோட காதல் பூவா இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கரீனாவுக்கு என்னோட டீப்பஸ்ட் ஹார்ட்ல இருந்து 1000 நன்றி. ஓஹோ, இதுக்கு இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குல்ல? முடியும் தான். நான் முன்னாடி சாமந்தி பூ தான் வேணும்னு அழுது அடம் பிடிச்சப்போ என்னோட அம்மா கிட்ட நல்ல உத வாங்கியிருக்கேன். அதனாலதான் இந்த சாமந்தில இருக்கிற வண்டு மாதிரி இருக்கிற என்னோட இந்த செல்லத்துக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். பூக்கள்ல வெள்ளை பூ அழகா இருந்தாலும் மோந்து பாக்குறப்ப கவனமா இருக்கணும். இல்லனா புழு மூக்குல ஏறிடும். உண்மையை சொல்ல போனா
நீங்க ஒரு கவிஞர்ல? ஆகியிருந்திருக்கலாம். ஆனா இளமை முடிகிறதுக்குள்ள வாழ்க்கையோட கஷ்டத்துக்குள்ள அந்த கவிஞனோட வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல. அப்புறம் குடும்பமும் ஆயிடுச்சு, குழந்தைங்களும் ஆயிடுச்சு. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஓ, வாட் a சர்ப்ரைஸ். ஆனா உன்னி இப்போ ஸ்மார்ட் தான். தேங்க் யூ. கரீனா செல்லத்துக்கு தெரியுமா, என்னோட உருவம் மட்டும்தான் கருப்பா இருக்கு, மனசு எப்பவுமே வெள்ளையா தான் இருக்கும். கிருஷ்ணர் பார்க்க அழகா இருப்பாரு, ஆனா கருப்பு தானே. புல்லாங்குழல் வாசிக்கிற கள்ள கண்ணனோட நிறம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ என்ன கிருஷ்ணன் சொன்னதுனால அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பாரு யோசிச்சேன். ஆனா என்ன பண்றது, இவ்ளோ நல்ல ஒரு மனசு இருந்தோம் இப்படி மர்டர் கேஸ்ல மாட்டிருக்க. ஜெயிலுக்குள்ள டைட் செக்யூரிட்டில இருக்கிற காசிம் பாய் மாதிரியான ஒரு கிரிமினலை நாங்க எப்படி கொல்ல முடியும்? எது எப்படியோ அப்படிலாம் நடந்ததா என்னோட லக்கு தான் இல்லையா ஜிம்மி? அதனால தானே என்னால கரீனாவை பார்க்க முடிஞ்சது. இனி பொண்டாட்டிக்கு தெரியாம வேற எங்கேயும் பப்ளிக் பிளேஸ்ல இல்ல, சென்ட்ரல் ஜெயில தான் எங்க அண்ணா இறந்து போனாரு. அதுவும் பழி வாங்கறதுக்காக யாரோ செஞ்சிருக்காங்க. அந்த மெமிக்ரிக்காரங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்லி எல்லா பிரத்திகரும் ரிப்போர்ட் பண்ணியும் அவங்கள ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? வை? எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மிஸ்டேக்கிங் அமேன். பத்திரிகைக்காரங்களும் சேனல்காரங்களும் சொல்ற மாதிரி குற்றவாளிங்க இருக்க வீட்டை கண்டுபிடிக்கிற ஜோசியக்காரன் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட். சந்தேகம் இருக்கவனெல்லாம் கூட்டு வந்து கைய காலை உடைச்சி குற்றத்தை ஒத்துக்க வைக்கிற அந்த ப்ரூட்டாலிட்டி காலெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு மிஸ்டர். இரும்பு காந்தத்தை முழுங்கிட்டு ஜீரணத்துக்காக சுக்கு தண்ணி குடிக்கிறதா? அந்த மாதிரி போலீஸ் தானே சார் நீங்க சொல்றீங்க? டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி தான் சார் எங்களால போக முடியும். சாரி, உங்களை குத்தம் சொல்றதுக்காக சொல்லல. என் காசிம் பாய் இறந்து போய் இவ்வளவு நாள் ஆகியும் நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிக்கலையன்ற வேதனையில தான் நான் சொன்னேன். என்னோட அப்பாவும் இந்த மாதிரி ஜெயில தான் இறந்து போனாரு. அவரை போலவே அண்ணனோட சாவும் ஒன்னும் இல்லாம போக கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் ரேசியா. கூடிய சீக்கிரம் நிஜமான குற்றவாளி போலீஸ் கையில கண்டிப்பா மாட்டுவான். மிஸ்டர் ஃபைசல், டிஐஜியை உதைக்கிறதுக்காக போனவன் தான் இந்த காசிம். இருந்தும் அவன் பேரில் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காமல் இருக்கிறது கட்சியில் இருக்க செல்வாக்கால தான். எல்லா வசதியும் இருக்கிற ஒரு தனியாக இருக்கிற செல்லில் தான் அவன் இருந்தான். இருந்தாலும் கத்தி எடுத்தவன் கத்தியால இல்லையா? அது மாதிரி தான் இங்கே நடந்தது. இந்த கொலைகேஸுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க? அன்னைக்கு அந்த மெமிக்ரிக்காரங்களோட பிரச்சனையை பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் அவங்களா தான் இருக்கும்னு. இல்ல, இங்க பயங்கர பாதுகாப்புல இருக்க காசிம் பாய் மாதிரி அக்யூஸ்ட ஒரு சாதாரண மெமிக்ரி ஆளுங்க எப்படி கொல்ல முடியும் சார்? உங்கள மாதிரி ஒரு பிரில்லியண்டான எஃபிஷியன்டான ஜெயிலே சூப்பரண்டிக்கே தெரியல அப்படின்னா, அதுவும் 24 hours ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ற இந்த கிளவுட் சர்க்கியூட் செக்யூரிட்டி கேமரா இருக்கும்போது எப்படி சார் இது? தட்ஸ் இம்பாசிபிள். எஸ், யூ ஆர் ரைட். ஆனால் அன்னைக்கு ராத்திரி இந்த கேமரா ஒர்க் ஆகலை. இது புதுசுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நிறைய வாட்டி இது இப்படித்தான். இன்னொரு பக்கம் பார்த்தா இவனை மாதிரி கிரிமினல் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? யாருக்கு இந்த கேஸில் இவ்வளவு அக்கறை? அரசாங்கத்துக்கா, ஊர் மக்களுக்கா, ஃபேமிலிக்கா? யாருக்கும் இருக்காது. அப்புறம் உன்னுடைய வேகம் எல்லாம் புதுசாக நீ போட்டிருக்கிற இந்த காக்கி யூனிஃபார்மால தான். நானும் இப்படி தான் இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் நமக்கே தெரிய வரும் இவ்வளவு வேகம் தேவையில்லைன்னு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் அட்வைஸ். ஹாய் ஜிம்மி. ஹாய் கரீனா. உங்களை 2 நாளா ஆளே காணுமே. எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சின்ன ஒரு தலைவலி, அவ்வளவுதான். ஓ, அவ்வளவுதானா? இருந்தாலும் கரீனா 2 நாள் வராததுனால நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் தெரியுமா? எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ரியலி? கரீனா, என் மனசுல நான் முடிவு பண்ண ஒரு விஷயத்த சொல்லதான் யாருக்கும் தெரியாம இங்க வந்தேன். சொல்லட்டா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, நானும் என்னுடைய ஒய்ஃபும் நல்ல டேர்ம்ஸ்ல கிடையாது. ஐயோ, ஏன் என்னாச்சு? ஓ, அதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல. கரீனாக்கு ஓகேனா என் ஒய்ஃபை நான் உடனே டைவர்ஸ் பண்ணிடுவேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயோ, யாரோ வராங்க, நான் அப்புறமா சொல்றேன். கரீனா, கரீனா, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட கேட்பேன். பிராங்கா என்கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுவியா கரீனா? என்ன உண்ணி? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சின்ன வீட பத்தி என்ன நினைக்கிறீங்க?
சின்ன வீடா? அது என்னது? அது தெரியாதா? இல்ல. இந்த கேரளால இருக்கிற ஒரு விதமான வாழ்க்கைக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் இது. ஓ, பொண்டாட்டி இருக்கும்போது விருப்பப்பட்ட இன்னொரு பொண்ண வேற ஒரு சின்ன வீட்டுல வைக்கிறது தான் அதுக்கு பேர் தான் சின்ன வீடு. இங்கிலீஷ்ல ஸ்மால் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. முட்டாளுங்க ஸ்டெப்னின்னு சொல்லுவானுங்க. எதுக்கு இப்போ என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? என்னோட சூழ்நிலை இப்ப அப்படிதான் கரீனா. ம். ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அதெல்லாம் பழைய கான்செப்ட் தான். ஆனா நம்ம அதை மாத்தி எழுதுவோம். நான் ஒரு விஷயம் ஓபனா சொல்றேன், அவங்களுக்கு தெரிய வேணாம். என்னோட சின்ன வீட்டுக்கு கரீனாவை அன்புடன் வரவேற்கிறேன். வரியா? யாரோ வராங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். கரீனா செல்லம், எதுக்கு இப்படி போத்திட்டு வந்திருக்கீங்க? யாராவது பாத்துருவாங்கன்னு பயமா? ஏய், இந்த உலகத்துல யாரு பார்த்தாலும், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் என்னோட இந்த ரொமான்ஸுக்கு ஒரு தடையும் வராது. எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, இந்த கரீனா செல்லத்தை தவிர. ஐயோ, ஏன் இப்படி இருமுறீங்க? ஒரு தடையும் வராது. அது ஒன்றும் அவ்வளோ திக்னஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் டோசேஜ் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் சீக்கிரமாவே சரியா போயிடும். இந்த நேரத்துல இப்படி ஜுரம் வராம பாத்துருக்கலாம்ல. அது நான் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுதான். ரிசர்ச்சா? ஆமா, காய்ச்சலுக்கு மாத்திரை ஃப்ரீயா கிடைக்கும் போது காய்ச்சல் வருதான்னு செக் பண்றதுக்காக நான் மலையில போய் நின்னேன். டெஸ்ட் சக்சஸ் ஆயிருச்சு, காய்ச்சலும் வந்துருச்சு. ஆனா வெரைட்டியா மாத்திரை சாப்பிட்டும் எனக்கு காய்ச்சல் மட்டும் குறையல. ஏன் செல்லும், நீயே சொல்லு, இனி நான் என்ன பண்ணுவேன்? நீ கிருஷ்ணன் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு தானே. கடவுளே கண்டிப்பா உங்களை காப்பாத்துவாரு. தேங்க்யூ. ஐயோ, யாரோ வர்றாங்க, நீ போ, நான் அப்புறமா வரேன். ஐயோ, எல்லாம் செட் ஆகிற நேரத்துல இங்க விழிச்சுக்கலாம். உனக்கு இன்னைக்கு சமத்திய கிடைக்க போகுதுடி. கரீனா என்னுடைய காதல உதறி தள்ளவே மாட்டா. அது மட்டும்தான் என்னோட நம்பிக்கையும். என்னோடதும். ஆஹா, நீயுமாடா? நீ எங்க இங்க? நான் இதுக்குள்ள கொஞ்சம் தூங்குறதுக்காக வந்தேன். நான் இங்க காத்து வாங்க வந்தேன். இதுக்குள்ள காத்தா? ஆமா. சத்தம் போடாதீங்க, நான் ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கேன். ஃபாதர் வாங்க, கலாதர்ஷனோட புது ஐட்டம் ஒண்ணு இப்ப நான் காமிக்க போறேன். என்னது? ஃபாதர், நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, நல்ல ஒரு மெஜிஷியனும் கூட. பார்க்கலாம். காட்டுறேன், ஆனா ட்ரூப்ல எனக்கு முக்கியமான இடம் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். சரி, காமிக்கிறேன். இப்ப நம்ம உன்னி, ஜிம்மி, பிச்சாண்டில எங்க இருக்காங்க? அவங்க அங்க இருக்காங்க. அங்க இருக்காங்க. சரி, அவங்க 3 பேரையும் இப்ப நான் இங்க வர வைக்க போறேன். அதான மேஜிக். ஓம் உன்னி, ஜிம்மி, பிச்சாண்டி, ஓடி வா. ஓம் ஸ்லாஹி. ஃபாதர், நீங்க போய் திறந்து பாருங்க. பாருங்க, எல்லாம் உள்ளதா இருப்பாங்க. ஜிம்மி, இத திறந்து பாருங்க, உன்னி இருப்பாங்க. உன்னி. சரி, அதை திறந்து பாருங்க. கர்த்தாவே, இது சன்னி. ஃபாதர், ஒரு நிமிஷம் வாங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு உங்களையே பார்க்கணுமா? பார்க்கணும். சரி, கண்ணை கொஞ்சம் மூடுங்க. வாங்க. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. நான் இங்க இருக்கேன். என்னோட தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கு. நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறேன். கர்த்தாவே. எஸ்ஐன்னு கூட பார்க்க மாட்டேன். நீ எதுக்காக எங்களை ஃபாதர் கிட்ட கோர்த்து விட்ட? இங்க பாரு, ரொம்ப பேசணும்னா இங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மையான விஷயத்தை நான் ஃபாதர்ட்ட போய் சொல்லிடுவேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வேணா? கண்டிப்பா. ஓகே, நான் பாட்டு பாடுவேன். ஒவ்வொரு ஆக்டரோட ஆக்ஷனும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். மான் என்று கூப்பிட மாட்டேன், மான் என்று கூப்பிட மாட்டேன், மயில் என்று கூப்பிட மாட்டேன், வானத்து மணி விளக்கு, நீ என்னோட வானத்து மணி விளக்கு. என் உள்ளத்துக்குள்ள வந்து மனச திருடுன ஒன்ன திருடின்னு கூப்பிடு வேண்டி, ஒன்ன நான் திருடின்னு கூப்பிடு வேண்டி. ஆடவும் வர மாட்டேன், பாடவும் வர மாட்டேன், பாட்டு பாடும் பச்சை கிளியே, ஒன்னத்தான் பாட்டு பாடும் பச்சை கிளியே. புலி போல வந்த என்ன புள்ள நீட்டி தானே ஆடு போல தின்ன வச்சியே, புலிக்கு பசிச்சா புள்ளையும் தின்னு சொன்னியே. உன் அழகான பொன் சிரிப்பால் என்னை நீ விழ வச்சு வாளாக ஆட்டி விட்டியே, என்னை நீ வாளாக ஆட்டி விட்டியே. மான் என்று கூப்பிட மாட்டேன், மயில் என்று கூப்பிட மாட்டேன், வானத்து மணி விளக்கு, என்னோட வானத்து மணி விளக்கு. மான் என்று கூப்பிட மாட்டேன், மயில் என்று கூப்பிட மாட்டேன், வானத்து மணி விளக்கு, என்னோட வானத்து மணி விளக்கு. நம்ம வர ப்ரோக்ராம்ல கலக்க போறோம்.
அலி பாய் தப்பிச்சு போங்க, வெளியே உங்களுக்காக வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அமீர், இங்க தங்குறது டேஞ்சர் தான். எந்த நேரத்திலயும் போலீஸ் இங்க வந்துடும். எனக்கு இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும், அதுவும் சீக்கிரமா. தப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை கொன்னவங்களை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் ஜெயில இருந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு தப்பிக்க வச்சிருக்கிறது. எங்க அப்பாவும் அண்ணனும் ஜெயிலுக்கு போனது அந்த பாரதேசிங்க மிமிக்ரிக்காரங்கனால தான். அவங்க எனக்கு வேணும். ஓ ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், எப்படியாச்சும் பாதுகாப்பா கடலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும். ஐ மீன் ஷார்ஜா. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல மாத்து. கரீனா, எல்லாருக்கும் கரீனா பூ கொடுத்ததா கேள்விப்பட்டேன். எனக்கு மட்டும் கரீனா தரல. ஆனா அதுல எனக்கு எந்த கோவம் இல்ல தெரியுமா? நீங்க பாத்தியா, செம்பருத்தி பூ. இத உனக்கு கொடுக்கறதுக்காகவே நான் செம்பருத்தி மரத்து மேல ஏறி கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்தேன். ஏதோ இங்க ஃபுல்லா தேஞ்சிருச்சு. இந்த வாங்கி. என்னை விட இந்த பூ உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. பூ மட்டும் இல்ல, கரீனாவும் எனக்கு நல்ல மேட்சிங் தான். கரீனா, நாளைக்கு என்னோட ஆட்டம் தான். இல்ல, அரங்கேற்றம். அந்த கோயில் மேடையில வச்சுதான் காக்கிக்குள்ள இருக்கிற இந்த சின்ன கலைஞனை மிதிச்சு வெளியே வர வச்சுட்டு தான் நான் கரீனாவை காட்டுவேன். கரீனா வருவீங்கல்ல அரங்கேற்றத்தை பார்க்க? வரேன். ஓடுங்க, ஓடி போலாம். இல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாம். ஓடுங்க 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 ஓடுங்க. ஓடிப்போ. என்ன ஓட சொன்னாங்க, ஓடிக்கிட்டு இருக்கேன். நேரம் என்னாச்சு? ஓடுங்க. என்னாச்சு? யாராவது சொல்லி தொலைக்கல. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சது அந்த காசிம் பாயோட கூட இருப்பானே அலிகான். எதுவும் தெரியாது. நேரம் சீக்கிரம் ஓடுங்க. ஒரு நிமிஷம் இரு. இன்னும் நம்ம ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் அந்த அலிகான் நம்மள சாவடிச்சிருவா. நான் ஊர்ல இருக்கிற எங்க பாட்டி வீட்டுக்கு போக போறேன். நீ எதுக்காகடா இப்படி பயப்படுற? அலிகான் ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு நம்ம ஏன்டா பயந்து சாகணும்? அப்படின்னா நாம அந்த ப்ரோக்ராமுக்கு போகாம இருக்கிறதா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஃபாதர். எனக்கு முதல்ல ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சிருக்கு. அதை இல்லாம பண்றதுக்கு ஜெயில இருந்து ஒருத்தன் கூச்சிருக்கானா? இங்க பாருங்க, அலிகான்ல எந்த ஷாருக் கான் வந்தாலும் சரி, நான் அந்த கோயில்ல ப்ரோக்ராம் பண்ணி தான் தீருவேன். கண்டிப்பா இந்த ஆளுக்கு பைத்தியம் தான். கலா ரசிகர்களே, நீங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம கலைக்குழுவோட மேஜிக்கல் மிமிக்ஸ் மியூசிக்கல் நைட்ஸ் இதோ ஆரம்பிக்குது. அன்பானவர்களே, பூமியில இருந்து இறந்து போய் பரலோகத்துல இருக்கிற 2 பெண்களோட ஆன்மா கிட்ட சித்திரகுப்தன் விசாரணை பண்ற ஒரு காமெடி நிறைஞ்ச ஸ்கிரிப்ட் தான் முதல்ல உங்க முன்னாடி காட்சிக்கு வர போறது. இறந்து போன உங்களோட சேர்ந்து உங்களையும் யமலோகத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். குப்தானா, வணக்கம் குப்தானா. உன்னோட பேர் என்ன? உன் பேர் என்ன? என்னோட பேர் காமாட்சி. காமாட்சி, பூமியில நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லு. நான் ஹவுஸ் வைஃப் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த உலகத்துல உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு உனக்கு தெரியும் இல்லையா? நல்லாவே தெரியும். அப்படின்னா சொல்லு. கம் ஆன், ப்ரொசீட். நானும் என் புருஷனும் மட்டும் இருக்கிற சின்ன குடும்பம். ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த சின்ன குடும்பத்துல எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? வெறும் 12 குழந்தைங்க தான். அப்போ ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்கல்ல? எனக்கு சிசேரியன்றதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அம்மா, ஐயோ, என்ன அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு வயசு ஒன்னும் ஆகிடல. ஓகே, அப்படின்னா எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காதா குப்தானா? 12 பிள்ளைங்களை பெத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களை சொர்க்கத்துல ஆயாவா அப்பாயின்மெண்ட் பண்றேன். அந்த வழியா போனா சொர்க்கம். சீக்கிரமா போய்க்கோ, போ. நன்றி குப்தானா. என்னது இது? சும்மா இதெல்லாம் காட்டுவாங்க. நெக்ஸ்ட். Excuse me, Gupta ji. Yes. Your good name, please. My name is Padmashree. Padmam, Tamarai, Lotus. Oh. Thank you, Gupta ji. What a lake. நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? Nothing. I think nothing.
உங்களோட லைஃப் ஸ்டோரிய ஓபன் பண்ணிடுங்க. என் லைஃபே ஒரு ஓப்பன் டிக்ஷனரி மாதிரி தான் குப்தாஜி. என் பிரைவேட் லைஃப்ல கூட நான் யாரையுமே சேர்த்ததில்ல. முகத்துல கொஞ்சம் மேக்கப் அதிகமா இருந்தாலும் மனசுல எந்த மாயமும் சேர்க்காத அழகியும் மகாலட்சுமியுமான உங்களை பத்தி மேற்கொண்டு சொல்லுங்க. நான் 10th படிக்கும்போது ஒருத்தரை காதலிச்சேன். ஒன் மிஸ்டர் அப்துல் கலாம். அட அந்த பேரு ரொம்ப ஃபெமிலியரான பேர் இல்ல? அப்புறம் +1ல இருக்கும்போது இன்னொருத்தர் சேதுராமையர். ஓ சிபிஐ. +2ல படிக்கும்போது இன்னொருத்தர் பரத் சந்திரன். ஐபிஎஸ் இல்ல? கடைசியா இந்த காதலும் பாசமும் பொய்யும் தெரிஞ்சப்போ பொண்டாட்டியை விட்டுட்டு வந்த 2ஆம் கல்யாணக்காரனை கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ மிஸ்டர் மதன். இஞ்சி கடை மகனை சொல்றீங்களா? கரெக்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சும்மா கெஸ் பண்ணேன் அவ்வளவுதான். சரி நீ உன் கதையை கண்டினியூ பண்ணு. கடைசியா நான் மதனையும் குழந்தையும் விட்டுட்டு அவரோட தம்பி கோட்டையன் குஞ்சப்பனோட நான் கிளம்பி வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க? திறமசாலி. சொல்லுங்க குப்தாஜி, நான் செஞ்சது தப்பா? நெவர். அது தப்பே கிடையாது. அப்போ எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்ல குப்தாஜி? நோ, ஒரு காலம் கிடைக்காது. எந்த காலத்திலயும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்ப போறது இல்ல. ஐயோ, அவ்வளோ பெரிய பாவியா நானு? அப்ப நீங்க என்ன நரகத்துல போட போறீங்களா? இல்ல பத்மம், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உன்னை இந்த சித்திரகுப்தன் தான் பெட்ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறான். வா டார்லிங். அடுத்ததா வரப்போறது கோபி அண்ட் டீமோட சினிமேட்டிக் டான்ஸ். டேய் நான் பொண்ணு இல்ல பிச்சாண்டி தான். டேய் மச்சான், நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. அந்த எம்சி போலீஸ் நம்ம சூப்பர். கவுண்டர் டைலாக் அதுக்கு மேலேயே இருக்கணும், இல்லனா அவ்வளவுதான். ஆமா, நம்ம ஜிம்மி எங்க போனா? அவன் இங்க தான் எங்கேயாவது இருப்பான். அவன் இந்த பொண்ணுங்க கூட்டத்துல தான் சுத்திட்டு இருப்பான். அவன் எங்க போனாலும் அப்படித்தானே பண்ணுவான். முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம்ல ஜிம்மி லேடிஸ் டாய்லெட் குள்ள போய் அடி வாங்கினானே, ஞாபகம் இருக்கா? நீ ஒரு வேலை பண்ணு, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, இல்லனா ப்ரோகிராம் முடிஞ்சாலும் வர மாட்டான். ச்சே, ஸ்விட்ச் ஆஃபா. இவனை இப்படி பண்றான். நீ எதுக்கோ வெளியே போய் பாரு. இங்க பாரு, டான்ஸ் இப்ப முடிய போது சொல்லிட்டேன். அட அந்த ஜிம்மி வந்தானா இல்லையா? ஜிம்மி எங்கேயுமே காணோம். அடுத்ததாக உன்னி ஜிம்மி மனோஜ் டீமோட சூப்பர் காமெடி சீன் இப்ப உங்களுக்காக அரங்கேற போகுது. மூணு மணி நேரமா ட்ரை அகைன் தான் உன் நம்பர்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஜிம்மிக்கு லைன் கிடைக்கவே இல்லை ஃபாதர். ஜிம்மிக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறதா என்னோட மனசு சொல்லுது. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி யாரோ ஒரு ஆள் கூட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்ததை நான் அங்க பார்த்தேன் ஃபாதர். அதுக்கப்புறம் தான் அவனை காணோம். யாரோடய அவன் பேசினாங்கிறதுக்காக அவன் காணாம போற அளவுக்கு அவன் சின்ன குழந்தை இல்லையே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை வந்தது அலிகானோட ஆளுங்களா இருக்குமோன்னு தோணுது. என் கர்த்தாவே, நீ எந்த வகையிலயும் எனக்கு நிம்மதியை தரமாட்டேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் கர்த்தரே. நான் அவனை எங்கன்னு போய் தேடுவேன். ஓ, காலையிலே பெட் காஃபி குடிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சு இப்படி உட்காந்தா போதும், அப்படிதானே? மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் வந்துடும். உங்களை மாதிரி ஆபீசர்ஸ்க்குலாம் கொலை நடந்து இவ்ளோ மாசம் ஆகியும் ஏன் அண்ணனை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க முடியல உங்களால? மிஸ்டர் சிஐ, நானும் ரஷ்யாவும் அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? அடுத்த நாளே கொலைகாரனை வலை வீசி பிடிச்சிருவீங்கன்னு. ஈஸியா வலை வீசி பிடிக்க குளத்துல கிடக்குற சின்ன மீனா இருக்கணும் கொலைகாரன். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு பொண்ணு பின்னாடி ஷைன் பண்ணா மட்டும் பத்தாது. ஒரு எஃபிஷியன்ட் ஆபீசரோட எபிலிட்டி கீப் அப்பும் பண்ணணும். நிறுத்த. காலங்காத்தால வந்து சின்சியரிட்டி எஃபிஷியன்சி பத்தில நீ எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டோட பிரதர்ன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஒரு போலீஸ்காரனா பிஹேவ் பண்ணாம இருக்கேன். பப்ளிக் கிட்ட போலீஸ் கொஞ்சம் மிங்கிள் ஆகலான்னு பாக்கும்போது யாரு வேணா என்ன வேணான்னு சொல்லலாம்னு நினைச்சா அது உங்க தப்பு. காசிம் பாயோட கொலை கேஸை விசாரிச்சு கொலையாளியை கண்டுபிடிக்க போலீஸுக்கு தெரியும். இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துப்போம். உங்களால அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. நஷ்டமானது எனக்கு எங்களோட அண்ணன் தான். அதனால கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வேலையை நானே ஏத்துக்கிட்டேன். அலெக்ஸ், இதோ இவன்தான் ஜிம்மி. இவன்தான் எங்க அண்ணனை கொன்னது. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரல? இவங்கிட்டே கேட்டு பாருங்க. நீயாடா காசிம் பாயை கொன்னது? ஆமா, நான் தான் காசிம் பாயை கொன்னேன். என்னாச்சு ஃபாதர்? அவன் அந்த ஜிம்மி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா.
ஜிம்மி, ஏண்டா இப்படி? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. காப்பாத்துற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீ ஒரு ஈயரும்பு கூட சாகடிக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லு ஜிம்மி, என்ன நடந்தது? ஏதாவது தெரியாம பண்ணியிருந்தா அதையாவது வெளிப்படையா சொல்லி தொலை. உன்னை காப்பாத்துறதுக்காக யார் கால வேணாலும் விடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஃபாதர், ஃபாதர், பாவம் பண்ணவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்து மோட்சம் கொடுக்கறதுக்கான இடம் இல்ல ஃபாதர். இது இட்ஸ் ஆல்சோ கிரிமினல் அஃபென்ஸ். இதுல ஏதோ சதி இருக்கு சார். ஜிம்மி ஒரு அப்பாவி, எப்படியாவது அவரை காப்பாத்தணும் சார். அதுக்கு தான் இங்க கோர்ட்டு சட்டம்லாம் இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் லீவ்ன்றதுனால திங்கக்கிழமை நான் இவனை கோர்ட்ல ஆஜர் பண்ணுவேன். அப்போ இவன் என்ன சொல்லணுமோ அதை கோர்ட்ல வந்து சொல்லட்டும். எப்படியோ ஜிம்மி அதை செய்யல. ஒரு கொலை செய்யற அளவுக்கு தைரியம் அவனுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் உறுதியா சொல்லுவேன், முன்ன பின்ன பார்க்காத குணம் தான் ஜிம்மிக்கு. நீ சொல்றத பார்த்தா ஜிம்மி தான் காசிம் பைய கொண்டாங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, நான் என்ன நீ எதுவும் சொல்ல வேணாம். ஃபாதர் அவனோட ஜாமீனுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவன் ஜாமீன் வாங்கிட்டு வரட்டும். அமைச்சருங்க, அதிகாரிங்கன்னு எல்லாரோட கையை காலை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு தெரியுமா? இப்படி ஒரு தப்பான விஷயத்தை செய்யறதுக்காகவா ஏன் பர்த்டே செலிப்ரேட் பண்றேன்னு நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க? நான் யாரையும் பாக்குறதா இல்ல, எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. ஃபாதர், நான் அப்படி பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால அது முடியுமா? பின்ன எதுக்காகடா செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்ட? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். நோ மிஸ்டர் அமீர், இன்னைக்கே எப்படியாவது சேர்ந்தே ஆகணும். நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க அக்ரிமெண்ட் படி இன்னைக்கு மிட்நைட்ல போற ஃபிளைட்ல என்ன ஷார்ஜாக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வாக்க கொடுத்துட்டு இப்போ நீ முடியாதுன்னு சொன்னா எப்படி? அலி, நீ ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு அக்யூஸ் தான். உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த ஊர்ல இருந்து தப்பிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப உனக்கு இப்போதான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் வருதா? காசிம் பாயா கொன்னவன் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, இனி நான் மாட்டினா உனக்கு என்ன? அப்படிதானே? கூல் டவுன் அலி, கொஞ்ச நேரம் எடுத்தாவது உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நீ போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கணும். அது வரைக்கும் இங்க ஒளிஞ்சு. நீ உன்னுடைய தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்ட. இனி என்னை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அது இல்ல அலி, அம்மாவோட ரஷ்யாவோட பாதுகாப்பு இப்ப நான் தான் பாத்துக்கணும். திடீர்னு அவசரப்படுதாவது செய்ய உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் போய் சாக சொல்றான். அலி, இப்போதைக்கு நீ போ அலி. நோ, நான் ஜெயிலுக்கு திரும்ப போறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. தீக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கவன் எப்பயும் இந்த நெருப்புக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருப்பான்னு மட்டும் நினைச்சிடாத. இன்னைக்கு ஷார்ஜா ஃபிளைட்ல கண்டிப்பா நான் போயாகணும். இல்லன்னா Yes, Faisal Mohammed. அலிகா, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. உன்னால இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது.
நீயாப்பா? என்னம்மா ஆயில் இன்னும் அதிகமா கிடைக்க அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறீங்க போல இருக்கு. எனக்கு எதுக்குப்பா இனிமே அதிகமான ஆயுள்? காசிம் போனாலும் என் பொண்ணை பாதுகாக்க இப்பதான் நீ இருக்கல்ல. இப்ப அந்த ஒரு நிம்மதி தான் இப்ப அம்மாவுக்கு இருக்கிறது. காசிம் பாயோட கொலைகாரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். போலீஸோட வேலையும் நான் செய்ய வேண்டியதா போச்சு. எது எப்படியோ இனி லேட் பண்ண வேணாம். முதல்ல ரஷ்யாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அப்புறமா நம்ம ஒன்னா ஷாஜாக்கு போறோம். அம்மா வாமா. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இனி தாமதம் வேணான்னு. உன்னோட கல்யாணம் நல்லபடியா இந்த அண்ணன் நடத்துவேன். அதுக்கான ஏற்பாடு எல்லாம் இந்த அண்ணன் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அர்ஜென்டா சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் அம்மா கையெழுத்தும் போட்டா மட்டும் போதும். தைரியமா கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. உங்க பையன் தானே கேக்குறேன். ஓ, நீ அதை பூரா படிச்சு பார்க்க போறியா? படிச்சுக்கோ. நல்லா படிப்பறிவு இருக்கிற பொண்ணு தானே, படி. படிச்சாச்சுல, இனி டைம் வேஸ்ட் பண்ணாம அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி கொடு. முடியாது, இது கண்டிப்பா முடியாது. என் அப்பா சொத்து எல்லாத்தையுமே உங்க பேர்ல எழுதி வச்சிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸா நானும் என் அம்மாவும் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டோம். என்னம்மா இது? அப்போ நீ என்ன வேற மாதிரி பாக்குறியா? இறந்து போன காசிம்பாயோட இடத்துல இனி நான் தானே உங்களுக்கு. அப்பாவும் அண்ணனும் உருவாக்குன எல்லா பிரச்சனைகளுக்கும் எந்த அனுபவமும் இல்லாத நீங்க கோட்டேறி இறங்கணுமாமா? இல்ல, அதுக்கு ஒரு போது நான் சம்மதிக்க மாட்டேன். கையெழுத்து போடுமா. முடியாது அமீர். என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். இப்போதைக்கு முந்தி மாதிரியே எல்லா விஷயமும் இருக்கட்டும். இப்ப எதுக்கு அவசரப்பட்டு என்கிட்ட நீ கையெழுத்தெல்லாம் வாங்குற? அதெல்லாம் வேணாம். வேணுமா? விஷயங்கள் எல்லாம் பழசு மாதிரி போக கூடாது. போகவோ இந்த அமீர் ஒத்துக்க மாட்டான். இவ சொல்றத கேட்டு நீங்க தப்பான முடிவு எடுக்க வேணாம். கையெழுத்து போடுங்க. இல்ல, அவங்க போட மாட்டாங்க. போடணும். உனக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷன் காதர் பாயோட 2வது பொண்டாட்டி கதிஜான ஒரு பேர் இருக்க ஒரு அப்பாவி பொண்ணு 6 வயசு இருக்கிற பையனை கூட்டிட்டு வந்து கண்ணீரோட நின்னா. என்னையும் குழந்தையும் விட்டுறாதீங்கன்னு காலை பிடிச்சாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட தராம அந்த அம்மாவையும் பையனையும் தப்பான பொண்ணோட பையன் சொல்லிட்டு நீங்க துரத்திட்டீங்க. அது ஒண்ணும் என் மனசுல இருந்து மறந்து போலாமா? இருந்தாலும் எல்லாம் நான் மறந்துடுறேன். இல்லனா காசிம்பாயோட கொலைகாரனை தேடி நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இனி இங்க இருக்கிறதெல்லாம் நல்லபடியா பாத்துக்க வேண்டிய உரிமையும் எனக்கு தான். சைன் போடுமா. சைன் போடுமா. முஸ்டபர், நான் இன்னைக்கு ராத்திரி 10:30 ஃபிளைட்ல ஷார்ஜா வந்துருவேன். நீ ஏர்போர்ட்ல இருக்கணும். அமீர் பாய், திடீர்னு அந்த அம்மாவோட பொண்ணோட பாதுகாப்புன்னு அவதாரம் எடுத்து அவங்களோட அத்தனை சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு ஷார்ஜாவுக்கு பறக்க போய்கிட்டு இருக்கீங்களோ? ஓ, அப்ப ரஷ்யா எல்லாம் சொல்லிட்டா அப்படித்தானே? அவ அப்படிதான், யாரையும் கண்ணை மூடி நம்பிடுவா. ஆனா எனக்கு புரியாதது அது இல்ல. காலேஜ்ல ஒன்னா படிச்சோங்கிற ஒரு காரணத்துக்காக சிஐ ஃபைசலுக்கு காதர்பாய் குடும்பத்து மேல எதுக்கு இவ்வளவு அக்கறை? ஃபைசலே சொல்லிட்டேன், பிச்சை காசு சம்பளம் வாங்குற ஒருத்தக்கிட்ட நான் எதை நம்பி அவளை ஒப்படைப்பேன்? அதனாலதான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், ரஷ்யாவோட கல்யாணத்தை ஷார்ஜால வச்சு நடத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. என்னோட பார்ட்னர் ஷேக் அன்வர் கூட.
அப்புறம் சிஐ சாருக்கும் இருக்கும் ஷாஜாவோட அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ரஷ்யாவோட கல்யாணத்துக்கு வரட்டா? அப்படிலாம் போனா எப்படி சார்? சார், காசர்கோடு காதர் பாயோட பொண்டாட்டியும் பொண்ணையும் பாதுகாக்கிறதுக்கு அங்கே ஷார்ஜாலேருந்து வந்த இந்த அதிபுத்திசாலிக்கு நடிப்பில் ஒரு நேஷனல் அவார்டாவது கொடுக்கணும் சார். ஹமீர் அஜ்மல் நிறைய வேஷம் கட்டி அவதாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நடிகனா வேஷம் போட்ட ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல். இந்த ஆளு தான் சார் ஜெயிலில் காசிம் பாயை கழுத்தை நெரிச்சு கொன்னது. நான் யாரையும் கொல்லல. மிஸ்டர் சிவகுமார், வாட் ஆர் யூ டாக்கிங்? காசிமோட கொலையாளி ஏற்கனவே சரண்டர் ஆயிட்டான்ல, அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஜிம்மி. இல்ல சார், ஜிம்மி கொலை பண்ணல. பின்ன? ஜஸ்ட் a minute சார். சார், இவன் தான் ஜிம்மி. இவங்கள ஜிம்மியோட ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஜிம்மி கூட ஜெயில ப்ரோக்ராம் பண்ணது இவங்க எல்லாம் தான் சார். அப்பாவையான தன் நண்பனை கொலை குற்றத்துல இருந்து காப்பாற்றவும் உண்மையான கொலைகாரனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தத்துக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சது இவங்க தான். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஜிம்மி, வாட் ஆர் யூ டாக்கிங்? இல்ல சார், நான் யாரையும் கொல்லல. செய்ய முட்டாள் நினைச்சிட்டீங்களாடா நீங்கெல்லாம்? உண்மையா என்ன நடந்ததுன்னு சார் கிட்ட சொல்லு ஜிம்மி. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, உன்னை காப்பாத்த இங்க எவனும் வர மாட்டான். சொல்லுடா, பழைய பகைய மனசுக்குள்ள வச்சுட்டு நீ தானடா காசிம்பாய கொன்னது? இல்ல, நான் யாரையும் கொல்லல. காசிம்பாய கொலை செஞ்சது நீ தானே போலீஸ் கிட்ட சொல்லணும். இல்ல, நான் யாரையும் கொல்லல. பின்ன நான் எதுக்கு சொல்லணும்? நீ கேட்க மாட்ட. சொல்லுடா, சொல்றியா இல்ல இங்கேயே உன்னை கொன்றவா? என்ன கொன்னாலும் நான் செய்யாத தப்ப ஏத்துக்க மாட்டேன். உன்னை வச்சு நான் சொல்ல வைக்கிறேன். அலிபாய், என்ன இது? விடுங்க. அவன் தான் தப்பு செய்யலன்னு சொல்றான்ல. தப்பு செய்யாத ஒருத்தங்கிட்ட இப்படியே நடந்துக்கிறது? தல்ல. சாரி ஜிம்மி, இவங்க இப்படிதான். கொண்டுதானே பழக்கம். நீ வா. வா, வந்து உட்காரு. யூ ஆர் வெரி டயர்ட். இத குடி.
என் பொண்ணு எதுவும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. என்னைய குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்னது? என்னடா அதெல்லாம்? புரியலையா? உன் பொண்டாட்டியோடையும் குழந்தையோடையும் கடைசி நிமிஷத்துக்கான லைஃப் ஷோ only for you. நோ ப்ளீஸ், என் பொண்டாட்டியும் புள்ளையும் ஒண்ணு செஞ்சிடாத. உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் என்னோட விருப்பமும். அதுக்கு அலிபாய் சொன்ன மாதிரி நீ ஒத்துக்கணும். காசிம் பாயை கொன்னது நீ. அமீர், நோ நோ, பால் இஸ் இன் யோர் கோர்ட். நீ தான் முடிவு பண்ணணும். நோ, இதெல்லாம் இவங்களே உருவாக்கின கதை சார். இந்த மாதிரி பொய்யான கதை யார் மேல வேணாலும் சொல்லலாம் சார். இதை நீங்க நம்பாதீங்க. சார், பிறந்ததுல இருந்தே நம்பிக்கை துரோகத்தை கூடவே வச்சுட்டு சுத்துற இவனை மாதிரி ஒருத்தன் ஒரு ஹீரோ மாதிரி ஷார்ஜால இருந்து இங்க வந்தது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? மிடில் ஈஸ்ட்லயும் யூரோப்லயும் ட்ரக்ஸ், ஸ்மக்லிங், கொலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்த இவன் காசிம்பாய் குடும்பத்து மேல உள்ள பகையில பழிவாங்கறதுக்காக மட்டும்தான் ஷார்ஜால இருந்து பழிவாங்க வந்திருக்கிறது. அதுக்கு இந்த ஆளுக்கு அதிகாரத்தோட பலத்தோட இருக்க இன்னொரு ஆள் உதவி பண்ணாங்க சார். நீங்க யார பத்தி சொல்றீங்க? அது வேற யாரும் இல்ல சார், இங்க இருக்க ஜெயில் சூப்பரண்டென்ட் மிஸ்டர் ஜோசப் தான். Shut your bloody mouth, you dirty. அட, சும்மா கத்தி டென்ஷன் ஆக வேணாம். நெஜத்தோட முகம் சில நேரத்துல ரொம்ப அசிங்கமா தான் தெரியும் மிஸ்டர் ஜோசப் பெர்னாண்டஸ். சுப்பீரியர் ஆபீசர் மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இருக்கு சார், அது காட்டு. சார், காசிம் பாயை கொல்றதுக்கும் அலிகான ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கும் அமீர் அஜ்மலுக்கு துணையா இருந்ததுக்கு இந்த சூப்பரண்ட் வாங்கின லட்சக்கணக்கான பணத்தோட டீடைல்ஸ் இதுல இருக்கு சார். சார், ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்தியன் பேங்கோட மெயின் பிரான்ச்ல ஜோசப் சாரோட பர்சனல் அக்கவுண்ட்ல 5 lakhs டெபாசிட் பண்ணிருக்காங்க. யுனைடெட் பேங்க்ல ஆகஸ்ட் 12ஆம் தேதி சாரோட மனைவி பேர்ல FD போட்டது 6 lakhs. அதுவும் இருக்கு சார். இது மட்டும் இல்ல சார், ஆகஸ்ட் 20ஆம் தேதி சிட்டில புதுசா கட்டிட்டு இருக்க லக்ஸரி ஃபிளாட் வாங்குறதுக்காக இவர் அட்வான்ஸா கொடுத்தது 9 lakhs. ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறதுக்காக நீங்க வாங்கின காசோட கணக்கு தான் இங்க இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் நான் சொந்தமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். மாசானா சேமிக்க கூட சம்பளம் பத்தாத ஒரு போலீஸ் அதிகாரி என்ன தொழில் பண்ணி இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சீங்க? அட, உளுக்கு நான் தங்க வர மரம் ஏதாவது ஒரு வீட்டுல நட்டு இருப்பாரு, அப்படிதானே சார்? கை நிறைய காசும் வசதியும் வரும்போது ஒரு ஆவரேஜ் அதிகாரிக்கு வரக்கூடிய ஒரு வகையான ஃபேசினேஷன். சட்டத்தை காப்பாத்துற போலீஸ் அதிகாரியான இவர் ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. Am I right, Mr. Joseph Fernandez? இவர் பொய் சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. 800 போலீஸ் கேம்ப்ல போதையில சுத்திட்டு தெரிஞ்சு கூட இருந்த சப்பார்டினேட்ஸ் முன்னால என் கண்ணத்துல அரைஞ்சதுக்காக 6 மாசம் சஸ்பெண்ட் ஆனவர் தான் மிஸ்டர் விக்ரம். அந்த பகையை மனசுல வச்சுட்டு தான் இவர் என்ன பழிவாங்க நினைக்கிறார். மிஸ்டர் பெர்னாண்டஸ், திருவான்மியூர் தாண்டி கோவலம் பீச்ல நைட்டு 12 மணிக்கு போலீஸ் ஜீப்ல 16 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு கூட அந்த விஷயத்தை நான் இங்க சொல்லணுமா? சார், இவர் சொன்னது 100% உண்மைதான். எங்களுக்குள்ள பகை இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் இந்த கேஸை டைரக்டா விசாரிக்காம என்னோட அசிஸ்டன்ட் ஃபைசல் கிட்ட கொடுத்தது. மிஸ்டர் சிவகுமார், அப்ப இந்த கொலையை செஞ்சது யாருன்னு நீங்க சொல்ல வரீங்க? சார், அந்த இடத்துக்கு தான் நானும் வரேன். எவ்வளவு மூடி வச்சாலும் நிஜத்தோட கண்ணு திறந்துதான் இருக்கும். அதுதான் இயற்கை. நிறைய வாட்டி ஜெயில சூப்பர்வைசர் பெர்னாண்டஸுக்கும் காதர் பாய்க்கும் மோதல் வந்திருக்கு. இவருக்கு எதிராக காசிம் பாய் கொல்றது கூட துணிஞ்சிருக்காரு. அதனாலேயே காசிம் பாய் அழிக்கிறது சூப்பரண்டுக்கு ஒரு தேவையா இருந்தது. Am I right, ஃபைசல்? ஆமா சார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இல்லாம போறதுக்கு இவர் மனசால நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் எப்படி ஒரு ஆஃபரோட அமீர் அந்த இடத்துக்கு வந்தது. எஸ், காசிமை முடிக்கிறது யாருக்குமே தெரியாம இருக்கிறதுக்காக சென்ட்ரல் ஜெயில இருக்க க்ளோஸ் சர்க்கியூட் கேமரால காசிமோட செல்லுக்கு பக்கத்துல இருக்க கேமராவை மட்டும் அன்னைக்கு நைட் ஆஃப் பண்ணிட்டீங்க நீங்க. ஆனா நைட் டியூட்டிக்கு வந்த வார்டன் இது எதுவுமே தெரியாம கேமரா ஆன் செஞ்சது உங்களுக்கே தெரியாது. இந்த விஷயத்தை கடைசியா தெரிஞ்சுக்கிட்ட பெர்னாண்டஸ்
ரெக்கார்ட் ஆன எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஹார்ட் டிஸ்க்ல இருந்த எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி எடுக்கலான்றத சாருக்கு தெரியல. அதுதான் தெரியாம இருக்கிற அந்த சக்தியோட அன்பிலீவபிள் மேஜிக்கல் பவர். சார், அப்புறம் என்ன நடந்ததுன்னு இதுலயே இருக்கு. அண்ணா அமீர். ஆமாங்கண்ணா, அமீர் தான். நீ இங்க? நான் வந்துட்டேண்ணா. இனி உங்களை பார்க்காம இருக்க என்னால முடியாது. எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு இருக்குன்னு தெரியும். என் ஜென்மம் அப்படி ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து தனிமை, அனாதை, தப்பு நிறைய பண்ணிருக்கேன். நம்ம அப்பாவும் இறந்து போயிட்டாரு. என்னோட அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. இனிமேலாவது நம்ம ஒன்னா நிக்கணும். என்ன தனியா விட்டுறாதீங்க. ரசியாவையும் அம்மாவையும் நான் சார்ஜாவுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கு பெர்மிஷன் கேட்க தான் நான் இங்க வந்தது. கூட்டிட்டு போ. ரிசியாவோட கல்யாணத்தை நீ நடத்தி கொடுக்கணும். எனக்கு இனி பரோல் கிடைக்கவோ வெளி உலகத்தை பார்க்கவோ முடியும்னு தோணல. எல்லாத்தையும் இனி நீ தான் பார்த்துக்கணும். கண்டிப்பா இருப்பேன். இனி எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன். என்னையும் என்னோட அம்மாவையும் அப்பா கிட்ட நெருங்க விடாத. என்னையும் எங்க அம்மாவையும் அனாதையாக்குன பாவிதனடா நீ. உன்னை விட மாட்டேன்டா. ஆமா, நான் தான் கொன்னேன். கடத்தலும் கொலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்த அவன் தண்டனை முடிச்சு வெளியே வரதுக்காக எவ்வளவு வருஷமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா எப்பவும் வெளியே வர முடியாத அவனுக்கு உள்ளே கிடக்க காரணம்னு தெரியுமா? இங்க நிக்கிறது சூப்பரண்டன் ஜோசப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனை கொல்றதுக்கு இந்த சூப்பரண்டையும் கூட சேர்த்துக்கிட்டேன். அரெஸ்ட் ஹிம். போகாத போகாத போக கூடாது. யாரு போக கூடாது. போகாதீங்க. ஏதோ நான் வரேன். யாரு போக கூடாது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. ஒரு குட் நியூஸ் இருக்கு. நீ இவங்க எல்லாரையும் வழி அனுப்ப வந்தியா? அது கிடையாது ஃபாதர். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான். என் காக்கிக்குள்ள இருந்த கலைஞன் வெளியே வந்த நாள் தான். புரியலையே. டியூட்டில இருந்தனா அன்னைக்கு கோயில்ல ப்ரோகிராம் முடிச்சிட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹேடியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்காக இன்னைக்கு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. இனி நானும் கலாதர்ஷன்ல உங்க கூடவே இருப்பேன். என்ன சந்தோஷம் தானே? பாரு, இப்படியே ஜோக்க கேட்டுட்டு இருந்தா ஏர்போர்ட்டுக்கு போனா ஃளைட் இருக்காது பாத்துக்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஃபாதர். வரட்டா ரிசியா? சின்ன வீட்டுக்கா? அட அந்த சின்ன வீட்டு இன்னும் வீட்லயா? ஃபாதரோட அடுத்த பர்த்டேக்கு அமக்கலம் பண்றோம். என்ன ஃபாதர்? அதுல என்ன சந்தேகம்? யாராரு எங்கெல்லாம் போனாலும் திரும்பி வர்றப்ப வரவேற்க நானும் இந்த கலாதர்ஷனும் எப்பவும் தயாரா இருக்கும்.